Hello, good evening. I am Riyasat from Stanford College of Higher Education. இந்த செமினார்ல கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க மிக நன்றிகள். இந்த செமினார்ல முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்ம ஏ லெவல் லீவர்ஸ் அதாவது 2025 ஏ லெவல் எழுதின மாணவர்கள் தங்கள ஒரு ஹையர் எஜுகேஷன ஒரு குவான்டிட்டி சர்வேயிங் ஃபீல்டுல கொண்டு போறதுக்குரிய ஒரு கெரியர் கைடன்ஸ் புரோகிராம் தான் இந்த புரோகிராம். இத ஒரு ஆன்லைன் ஊடாக நாங்க உங்களுக்கு வழங்குறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரம் அ நேரடியா பிசிக்கலாக எங்களோட செமினாருக்கு வர முடியாத வெளியூர்ல காணப்படுற மாணவர்கள், உள்ளூர் மாணவர்கள், வொர்க் பண்ணிட்டு கொண்டிருக்கிறவங்க அனைவருக்கும் ஒரு உகந்ததா இந்த ஆன்லைன் செமினார் பிரயோசனமா இருக்கும்ங்கிறதால, நாங்க இந்த செமினார நாங்க என்ன செஞ்சோம் அப்டி சொன்னா, ஆன்லைன்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுல இப்ப ஜாயின் ஆகிக் கொண்டிருக்கீங்க. இதுல லாஸ்ட்ல உங்களுக்கு என்னன்னு சொன்னா, ஒரு Google ஃபார்ம் ஒன்று தரப்படும். அந்த Google ஃபார்ம்ல நீங்க உங்களோட நேம், அட்ரஸ், அடுத்து ஃபோன் நம்பர்ஸ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஆ நீங்க டைப் பண்ணுங்க. இப்ப இதனூடாக என்னன்னு சொன்னா, உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் வழங்கப்படும். இது லாஸ்ட் வரைக்கும் அந்த செமினார்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வழங்கப்படும் என்கிறத நாங்க முன்கூட்டியே தெரிவிச்சுக் கொள்றோம். சரிதானே? ஓகே. நம்ம இப்ப சாப்டருக்கு வருவோம். இப்ப நம்ம இந்த செமினார்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா, ஒரு ஏ லெவல் முடிச்ச ஒரு மாணவன், ஒரு ஹையர் எஜுகேஷன் அவர் ஏ லெவல் அ யுனிவர்சிட்டீஸ், அடுத்தது காலேஜ், அடுத்தது ஒரு கவர்ன்மென்ட் செக்டருக்குள்ள போக விரும்பாத மாணவர் ஒரு ஆள், அடுத்தது போறதுக்கு சான்ஸ் கிடைக்காத மாணவர் ஒரு ஆள், ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒரு ஹையர் எஜுகேஷன் உண்ட சூஸ் பண்றேன்னு சொன்னா, அதுலயும் மிக முக்கியமா இப்ப கரண்டா டிமாண்டா இருக்கிறது. இப்ப மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல மிச்சம் டிமாண்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபீல்ட் தான் என்னன்னு சொன்னா, குவான்டிட்டி சர்வேயிங். இந்த குவான்டிட்டி சர்வேயிங்ல இருக்கிற முக்கியமான விஷயங்கள, ஏன் இந்த குவான்டிட்டி சர்வேயிங்க நம்ம சூஸ் பண்ணணும்ங்கிற விஷயங்கள நம்ம என்ன செய்ய போறோம் அப்டி சொன்னா, இந்த செமினார்ல நாங்க பார்க்க போறோம். சரிதானே? அப்ப இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த குவான்டிட்டி சர்வேயிங் சம்பந்தமான ஸ்டடி எப்படி பண்றது? அடுத்தது இதுல சாலரி பேக்கேஜஸ் என்ன? அடுத்தது இதுல சக்சஸ் என்ன மாதிரி இப்ப போயிட்டுருக்கு? இப்ப கரண்டா என்ன மாதிரி போயிட்டுருக்கு? ஃபியூச்சர்ல என்ன மாதிரி இந்த குவான்டிட்டி சர்வேயர்ஸ் ஆ காணப்படுவாங்க? அவங்களோட குவாலிஃபிகேஷன் ஃபியூச்சர்ல என்னென்ன கருதப்படும்ங்கிறதையெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்டி சொன்னா, இந்த வொர்க் ஷாப்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல முக்கியமா நீங்க நெறைய பேர் என்னன்னு சொன்னா, ஒரு குவான்டிட்டி சர்வேயர் டிமாண்டா போயிட்டுருக்கு. இப்போ ஃபாரின் போனாக்கள் நல்ல சாலரி பேக்கேஜ் மினிமம் சாலரியே ஒரு 5,000ல இருந்து ஆரம்பிச்சு, ஒரு குறுகின காலத்துக்குள்ள அவங்க 10,000 20,000 ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது இப்ப மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சவுதி அரேபியாவ எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, 2034 வரைக்கும் ஆ என்னன்னு சொன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. கன்ஃபார்மா அதாவது மிக கன்ஃபார்மா ஒரு குவான்டிட்டி சர்வேஸ்மாருக்கு காணப்படுது. ஏன்னு சொன்னா, சவுதி அரேபியா பொறுத்தவரையில 2034ல ஃபுட்பால் ஃபிஃபா ஃபுட்பாலுக்கு எக்ரி ஆயி என்னடேன்னா, அங்க வொர்க் நடந்துட்டு இருக்கிறங்கிறது எல்லோருக்கும் தெரியும். இதுக்கு மேலதிகமாக நம்மோட நம்ம ஒரு ஃபியூச்சர்ல நம்ம ஒரு ஃபாரின் போவதா இருந்தாலும், எப்படியாவது என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம ஒரு நாடுக்கு, நம்மோட லோக்கல் கண்ட்ரிக்கு நம்ம வந்து செட்டில் ஆக வேணும். அப்ப இந்த செட்டில் ஆகக்குள்ள, இந்த குவான்டிட்டி சர்வேயிங் நமக்கு பிரயோசனமா இருக்குமா? இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமாங்கிறத தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படி சொன்னா, இந்த வொர்க் ஷாப் ஊடாக எல்லோருக்கும் தெளிவா விளங்குற மாரி நம்ம பார்க்க போறோம். சரியானே? அப்ப இந்த வொர்க் ஷாப்புல நீங்க ஃபுல்லா இருக்கிற பட்சத்துல என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த குவான்டிட்டி சர்வேயிங் சம்பந்தமான பூரணமான அறிவு என்ன செய்யும்னா கிடைக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இதுல பேரன்ட்ஸ் இருக்கீங்க, ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க, வொர்க் பண்றவங்க இருக்கீங்க. இப்படி நெறைய பெரும்பாலானவங்க இருக்கீங்க. இப்ப நீங்க எல்லாம் என்னன்னு சொன்னா, ஒரு குவான்டிட்டி சர்வேயிங்க பத்தி முழுமையான ஒரு நாலேட்ஜ் இருக்கிற சந்தர்ப்பத்தில தான் அந்த கோர்ஸ நீங்க என்ன செய்யலாம், போய் செய்யலாம். அடுத்தது அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். அதே நேரம் இன்னொரு ஆளுக்கு நீங்க இந்த குவான்டிட்டி ஒரு ஹையர் எடுகேஷனுக்கு குவான்டிட்டி சர்வேயிங்
ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொன்னா, முதலாவது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இத பத்தி பூரணமான அறிவொண்ட பெற்றுக்கொள்ளணும். அப்ப இதன் அடிப்படையில தான் என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க ஒரு குவான்டிட்டி சர்வேயிங் கோர்சஸ் செய்றதுக்கு, அடுத்தது ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு உங்களோட பிள்ளைகள நீங்க என்ன செய்யலாம், இந்த ஃபீல்டுல விடுறதுக்கு யோசிக்கக்கூடியதா இருக்கு. சரியானே. அப்ப முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த குவான்டிட்டி சர்வேயிங்ல முதலாவது பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், ஒரு ஒரு மாணவன், ஒரு ஏ லெவல் முடிச்ச மாணவன் ஒரு ஆள், தன்ட கெரியரா குவான்டிட்டி சர்வேயர அ சூஸ் பண்றதுக்கு முதல், அந்த சூஸ் பண்றதுக்கு முதல் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த குவான்டிட்டி சர்வேயிங் சம்பந்தமான சரியான பாத்வேய என்ன செய்யணும் சார், அவன்ட ஒரு குவான்டிட்டி சர்வேயர் சம்பந்தமான ஒரு பட்டதாரி ஆகுறன்னு சொன்னா, ஒரு சரியான பாத்வே ஒண்ட அவரு செலக்ட் பண்ணணும். இது ஆக முக்கியமானது. ஏன்னு சொன்னா, இந்த குவான்டிட்டி சர்வேயிங் எங்க ஃபினிஷ் ஆகப்போது? அந்த குவான்டிட்டி சர்வேயிங்கிட ஒரு டாப் குவாலிஃபிகேஷன் அதாவது ஹையர் குவாலிஃபிகேஷன் எங்க இருக்குன்னு சொன்னா, யுகே பேஸ் குவாலிஃபிகேஷன். அவர் உலகத்துல எங்க குவான்டிட்டி சர்வேயிங் செஞ்சாலும் சரிதான். உலகத்துல எந்த மூலையில குவான்டிட்டி சர்வேயிங் செஞ்சாலும் சரிதான். அவரு என்னன்னு சொன்னா, அவர குவான்டிட்டி சர்வேயிங் டாப் லெவல்ல என்னன்னு சொன்னா, யுகே பேஸ் குவாலிஃபிகேஷனால தான் எண்ட் பண்ணணும். சரியானே. இது ஆக ஆக முக்கியமானது. அவர் எந்த மூலையில செஞ்சாலும் சரிதான். உலகத்துல எந்த மூலையில அவர் குவான்டிட்டி சர்வேயிங் செஞ்சாலும், அவர டாப் லெவல் அதாவது சார்ட்டர்ட் லெவல்ல என்ன செய்யணும் அப்டி சொன்னா, யுகே பேஸ் குவாலிஃபிகேஷன் ஊடாகத்தான் பெற்றுக்கொள்ளணும். வேற எங்கேயும் அவர் என்ன செய்யலான்னு சொன்னா, பெற்றுக்கொள்ளவே இயலாது. அப்ப உலகத்தில இருக்கிற குவான்டிட்டி சர்வேயர்ஸ் எல்லாரையும் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு யுகே பேஸ் ஒரு ரூஃப்க்கு கீழ ஆர்கனைஸ் பண்றதால, எங்கள குவான்டிட்டி சர்வேயிங்க பொறுத்த அளவுல வேர்ல்ட் ரெகக்னைஸ்ட் ஒரு குவாலிஃபிகேஷனா, ஒரு கெரியரா அமையுது. சரியானே. அப்ப இதன் அடிப்படையில இந்த ஒரு டாப் லெவல்ல போறோம்ன்னு சொன்னா, நம்ம ஒரு ஸ்ரீலங்கனா இருந்துட்டு, நம்ம எந்தெந்த படிமுறை ஊடாக நம்ம என்ன செய்யலாம்? பயணம் செய்யலாம்ங்கிறத தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்டி சொன்னா, இந்த இதுல பார்க்கலாம். இப்ப முதலாவது என்னன்னு சொன்னா, நமக்கு குவான்டிட்டி சர்வேயிங்ங்கிறது என்னங்கிறது முதலாவது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் ஒரு குவான்டிட்டி சர்வேயரா நான் ஆகப்போறேன். அல்லது என்ற பிள்ளைய குவான்டிட்டி சர்வேயிங் ஜா ஹையர் எடுகேஷனுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா விடப்போறேன். அல்லது நான் ஒரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன்னு சொன்னா, முதலாவது நீங்க குவான்டிட்டி சர்வேயிங்ன்னா என்னங்கிற விஷயத்த முதலாவது நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். சரியானே? இப்ப இந்த குவான்டிட்டி சர்வேயிங் என்னன்னு சொன்னா, ஒரு பில்டிங்க பொறுத்த அளவுல நீங்க ஆ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பில்டிங்க பொறுத்த அளவுல சிவில் பார்ட் இருக்குது. அடுத்தது மெக்கானிக்கல் பார்ட் இருக்குது. எலக்ட்ரிக்கல் பார்ட், பிளம்பிங் பார்ட் இப்படி மெயின்டெனன்ஸ் பார்ட் இப்படின்ட்டு சில சில ஆ டிவைடன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பில்டிங் ஒன்று எடுத்தோம்னு சொன்னா, அல்லது ரோட் எடுத்தோம்னு சொன்னா, அல்லது ஹைவே எடுத்தோம்னு சொன்னா, அதுல என்னன்னு சொன்னா சிவில் பார்ட்ன்னு ஒன்று இருக்கும். அடுத்தது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங்ன்ட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, பல டிவைடன்ஸ் இருக்கு. இப்ப இதுல நார்மலா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, சிவில் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இதன் அடிப்படையில ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், ஒரு ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு சிவில் பார்ட்ட பார்க்கிறதுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அடுத்தது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் பார்க்கிறதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இந்த பில்டிங்ட பட்ஜெட் அதாவது இந்த கோஸ்ட்ட பார்க்கிறதுக்கு என்னன்னு சொன்னா, ஒரு கோஸ்ட் இன்ஜினியர் தான் யாருன்னு சொன்னா, குவான்டிட்டி சர்வேயர். அப்போ ஒரு குவான்டிட்டி சர்வேயர் வொர்க் என்னன்னு சொன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ட கோஸ்ட்ட அ பாதுகாக்கிற ஒரு இன்ஜினியர் தான் என்னன்னு சொன்னா, குவான்டிட்டி சர்வேயர்ன்னு சுருக்கமா சொல்லலாம். எல்லாருக்கும் தெளிவா வழங்குற மாரி சொல்லப்போனா, ஒரு பில்டிங்ட அக்கவுண்ட்ஸுக்கு பொறுப்பான ஆள். சரியான சுருக்கமா சொல்லப்போனா, ஒரு பில்டிங்ட அக்கவுண்ட்ஸுக்கு பொறுப்பான ஆள். ஒரு இப்ப அக்கவுண்டன்ட் சொல்ல போகல, அந்த அக்கவுண்டன்ட் என்னன்னா, ஒரு பொதுவான நபரா இருப்பார். இப்போ ஒரு பில்டிங்குக்குன்ட்டு தனி ஒரு அக்கவுண்டன்ட் யாருன்னு சொன்னா, குவான்டிட்டி சர்வேயர். இதான் சுருக்கமான பதில். அப்ப இந்த அக்கவுண்ட்ஸ் சம்பந்தப்பட்டது என்னன்னு சொன்னா, ஒரு பில்டிங்ட மெட்டீரியல்ல இருந்து, லேபர்ல இருந்து, ஒரு பில்டிங்ட ஃபுல் வொர்க் வரைக்கும் ஒரு கோஸ்ட்ட பாதுகாக்கிற, கோஸ்ட்ட எஃபெக்டிவா பயன்படுத்துறதுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொன்னா, குவான்டிட்டி சர்வேயிங். இப்ப நம்ம பார்த்தோம்ன்னு சொன்னா,
ஒரு சிவில் பார்ட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு பில்டிங்லயோ, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லயோ ஒரு சிவில் பார்ட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் என்னன்னா முடிஞ்சிரும். அதுக்கு பிறகு மெக்கானிக்கல், அதுக்கு பிறகு எலக்ட்ரிக்கல், அதுக்கு பிறகு பிளம்பிங், அதுக்கு பிறகு ஃபினிஷிங், மெயின்டெனன்ஸ்ன்ட்டு போயிட்டே இருக்கும். ஆனா, ஒரு பில்டிங்ல காஸ்ட்ங்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு பில்டிங் நம்ம செய்யப்போறோம், எப்ப செய்யப்போறோம்ங்கிறது இந்த மூளையில உதித்ததிலிருந்து, அந்த ப்ராஜெக்ட் முடியும் வரைக்கும் சிவில் பார்ட்டா இருக்கட்டும், மெக்கானிக்கல் பார்ட்டா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் பார்ட்டா இருக்கட்டும், பிளம்பிங்கா இருக்கட்டும், ஃபினிஷிங்கா இருக்கட்டும், மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடியும் வரைக்கும், அவடத்துல காஸ்ட்ங்கிறது சம்பந்தப்படும். மணி. அது ஒரு பில்டிங்ட கோஸ்ட்ங்கிறது என்ன செய்யும்ன்னு சொன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் அதாவது ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு மைண்ட்ல தோணினத்திலிருந்து என்ன செய்ய முடியும்னா, மெயின்டெனன்ஸ் பீரியட் அதாவது ப்ராஜெக்ட் முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட மெயின்டெனன்ஸ் பீரியட்ல இருந்து ஃபுல் ஃபினிஷா முடியும் வரைக்கும் அவடத்துல கோஸ்ட் என்ன செய்ய முடியும்னா சம்பந்தப்படும். அப்ப கோஸ்ட் அவடத்துல சம்பந்தப்படுதுன்னா, கட்டாயமாக என்னன்னா குவான்டிட்டி சர்வேயர்மாரு அவடத்துல பிளேஸ் பண்ணப்பட்டிருப்பாரு. உங்களுக்கு நல்லா வழங்கியிருக்கும்னு நெனைக்கிறேன். என்னன்னு சொன்னா, ஒரு குவான்டிட்டி சர்வேயர்ன்னு சொன்னா, ஒரு பில்டிங், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றுல கோஸ்ட் எவ்வளவு வரைக்கும் இருக்கோ, அது வரைக்கும் ஒரு குவான்டிட்டி சர்வேயர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செய்ய முடியும்னா, இருந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம நார்மலா ஒரு குவான்டிட்டி சர்வேயர்ன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, ஒரு பில்டிங்ட அக்கவுண்ட்ஸ மெயின்டெயின் பண்ற ஒரு ஆள் யாருன்னு சொன்னா குவான்டிட்டி சர்வேயர். அப்ப பில்டிங்ட அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்றேன்னு சொன்னா, மெட்டீரியல்ல வரும், லேபர்ல வரும், கன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்படி எல்லா விதத்திலயும் என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு பில்டிங்ட அல்லது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ட முழுக்க அக்கவுண்ட்ஸ மெயின்டெயின் பண்ற ஒரு ஆள் தான் யாருன்னு சொன்னா குவான்டிட்டி சர்வேயர். அப்ப அந்த குவான்டிட்டி சர்வேயிங்க பொறுத்தளவுல, நார்மலாக என்ட்ரி குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னா, ஒரு ஹை நேஷனல் அதாவது ஓ லெவல் அல்லது ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் போதுமானது. அப்ப நான் எந்த ஸ்ட்ரீம்டு பெர்ட்டிகுலரா சொல்லாத காரணம் என்னன்னு சொன்னா, இதுல எல்லா வகையான ஸ்ட்ரீம் ஆக்களும், அதாவது எல்லா வகையான குவாலிஃபிகேஷன், எல்லா வகையான ஸ்ட்ரீம் ஆக்களும் என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த குவான்டிட்டி சர்வேயிங்க படிச்சு கொள்ளேலும். ஏன்னு சொன்னா, அங்க போய் அவரு சிவில் வொர்க் பண்ண போறதில்ல, மெக்கானிக்கல் பண்ண போறதில்ல, எலக்ட்ரிக்கல் பண்ண போறதில்ல. ஒரு பில்டிங்ட அக்கவுண்ட்ஸ என்ன செய்ய போறாருன்னு சொன்னா, மெயின்டெயின் பண்ண போறாரு. அப்ப ஒரு நம்பரோட தொடர்புபட்ட வொர்க். அப்ப இதுல நார்மலா என்னன்னா, சிவில் இன்ஜினியர் வொர்க்கும் குவான்டிட்டி சர்வேயருக்கு தெரிஞ்சிருக்கும். மெக்கானிக்கல்ற வொர்க்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்டேன்னா, ஒரு ஃபுல் எல்லாத்துற அக்கவுண்ட்ஸையும் மெயின்டெயின் பண்ண போறான்னு சொன்னா, எல்லார் வொர்க்கையும் என்ன செய்ய முடியும்னா, அவரு தெரிஞ்சு வச்சுக்கிறதால, அவரு ஒரு பில்டிங்ல அனைத்து பார்ட்ஸ்லயும் என்னன்னா, ஒரு குவான்டிட்டி சர்வேயர் காணப்படுவாரு. சரியானே? அப்ப இப்ப உங்களுக்கு வழங்கியிருக்கும் என்னன்னு சொன்னா, ஒரு குவான்டிட்டி சர்வேயிங் தான் என்ன? அதாவது ஒரு பில்டிங்ட அக்கவுண்ட்ஸ மெயின்டெயின் பண்ற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்னன்னு சொன்னா குவான்டிட்டி சர்வேயிங். அப்ப பில்டிங்ட கோஸ்ட் எவ்விடத்துல இருக்கும்னா, ஒரு பில்டிங்ட கோஸ்ட் என்னன்னு சொன்னா, அது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுல இருந்து, அது முடிஞ்சு மெயின்டெனன்ஸ் பீரியட் வரைக்கும் அந்த பில்டிங்ட கோஸ்ட் அதுல சம்பந்தப்படும். அப்ப அந்த பில்டிங்ட கோஸ்ட் இருக்கும் வரைக்கும் என்ன செய்வார்ன்னு சொன்னா, ஒரு குவான்டிட்டி சர்வேயர் அவர் வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்ப இப்ப கரண்டா இல்ல. எத்தன வருடங்கள் போனாலும் என்னன்னு சொன்னா, ஒரு குவான்டிட்டி சர்வேயருக்கு டிமாண்ட் இருந்து கொண்டே இருக்கும். சரியானே? ஒரு சிவில் இன்ஜினியர்டா சிவில் பார்ட் முடிஞ்ச உடனே அவர டிமாண்ட் ஒழிஞ்சிரும். மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருந்துச்சுன்னா, மெக்கானிக்கல் பார்ட் ஒளி அ அ கம்ப்ளீட் ஆயின உடனே அவர டிமாண்ட் ஒழிஞ்சிரும். எலக்ட்ரிக்கல் பார்ட்னா அதுவும் அதே மாரி தான். ஆனா குவான்டிட்டி சர்வேயர் அல்லது கோஸ்ட் இன்ஜினியர்ங்கிற ஆள பொறுத்தளவுல, ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று காணப்படுது. அப்ப இதுதான் ஒரு குவான்டிட்டி சர்வேயருக்குரிய ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன். சரியானே. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த குவான்டிட்டி சர்வேயிங்க பொறுத்த அளவுல ஒரு பாத்வே ஒன்று காணப்படுது. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன் என்னன்னு சொன்னா, ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். இந்த குவான்டிட்டி சர்வேயர் டாப் லெவல் அவரு உலகத்தில எந்த மூலையில அவரு குவான்டிட்டி சர்வேயிங் செஞ்சாலும், அதுல டாப் லெவல் எங்க இருக்குன்னு சொன்னா, யுகே பேஸ் ஆன இடத்துல இருக்கு. அவர் ஸ்ரீலங்காவுல செஞ்சாலும் சரிதான், இந்தியாவுல செஞ்சாலும் சரிதான், ஏன் யுகேல செஞ்சாலும் சரிதான், எந்த அண்டார்டிகாவுல போய் செஞ்சாலும் சரிதான். அவரு அவரு டாப் லெவல்ல எய்ம் பண்றேன்னு சொன்னா, அவரு யுகே குவாலிஃபிகேஷன். அப்ப இந்த இடத்துல எல்லாருமே ஒரு இடத்துல போய் சேரத்தால, ஒரு பிரைவேட் செக்டரா இருக்கட்டும், அல்லது கவர்ன்மென்ட் செக்டரா இருக்கட்டும், எங்க குவான்டிட்டி சர்வேயிங் அவரு
செஞ்சாலும், அவர் குவான்டிட்டி சர்வேயிங் கோர்ஸ எங்க ஃபாலோ பண்ணாலும், அவங்க எல்லாரும் என்ன செய்ய போறான்னு சொன்னா, ஒரே கூரைக்கு கீழ தான் என்ன செய்ய போறாங்கன்னா இருக்க போறா. இதான் மிக மிக முக்கியமான குவான்டிட்டி சர்வேயிங்கிட பெனிஃபிட்ஸ்க்குள்ள உண்டு. அதாவது, இப்போ ஒரு நார்மலா சிவில் இன்ஜினியர் ஒரு ஆள் செய்றான்னு சொன்னா, சிவில் இன்ஜினியரிங் செய்றான்னு சொன்னா, அந்த சிவில் இன்ஜினியரிங் ஸ்ரீலங்காவுல தான் அவர டாப் லெவல்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு. இப்ப ஸ்ரீலங்காவுல கம்ப்ளீட் பண்ணுவாரு. இல்லாட்டி ஒரு பெர்ட்டிகுலரா என்ன செய்வார்ன்னு சொன்னா, ஒரு கண்ட்ரில என்ன செய்வார்ன்னு சொன்னா கம்ப்ளீட் பண்ணுவாரு. இப்ப ஒரு சிவில் இன்ஜினியரிங் நீங்க பிரைவேட்ல கம்ப்ளீட் பண்றீங்கன்னு சொன்னா, உங்களோட எந்த நீங்க டாப் லெவலுக்கு போனாலும், உங்கள்ட்ட 2டே 2 பாகுபாடு இருந்துட்டே இருக்கும். ஒன்று கவர்ன்மென்ட் செக்டருக்குரிய ஆள், இன்டர்னல் எக்ஸ்டர்னல்டு ஒரு பாகுபாடு இருந்துட்டே இருக்கும். இப்ப இதே இது ஒரு குவான்டிட்டி சர்வேயிங்க நீங்க பிரைவேட் செக்டர்லயோ அல்லது கவர்ன்மென்ட் செக்டர்லயோ கம்ப்ளீட் பண்றீங்கன்னு சொன்னா, நீங்க டொப்ல 2 பேரும் போய் டாப் லெவல்ல கம்ப்ளீட் பண்றது யுகே பேஸ்ங்கிறதால, உங்களுக்குள்ள இன்டர்னல், எக்ஸ்டர்னல் இந்த பாகுபாடு என்ன செய்யாது? இருக்காது. இதுதான் ஆக மிக முக்கியமான பெனிஃபிட்ல ஒன்று. குவான்டிட்டி சர்வேயிங்க பொறுத்த அதாவது சுருக்கமா சொல்லப்போனா, ஒரு எக்ஸ்ங்கிற நபர் என்ன செய்றார்ன்னு சொன்னா, மொறட்டுவையில டிகிரி ஹோல்டர் முடிக்கிறார். இதே வைங்கிற ஒரு நபர் என்ன செய்றார்ன்னு சொன்னா, ஒரு ஆர்ஐசிஎஸ் அக்ரிடேஷன் பண்ணப்பட்ட ஒரு ஃபாரின் யுகே யூனிவர்சிட்டீஸ்ல ஒன்றுல என்ன செய்றான் அப்டின்னா, டிகிரி முடிக்கிறார். இவங்க 2 பேரும் அடுத்த சார்ட்டர்ட் லெவல்ல அப்ளை பண்ண போற இடம் யாருன்னு சொன்னா, ஆர்ஐசிஎஸ் ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் சர்வேயர். இந்த யுகே பேஸ் இன்ஸ்டிடியூட்ல தான் என்ன செய்ய போறாங்க அப்டின்னா, சார்ட்டர்ட் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. அவங்க 2 பேரும் சார்ட்டர்ட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு வரக்குள்ள, அவங்களுக்குள்ள இவர் இன்டர்னலுக்குரிய ஆள், எக்ஸ்டர்னலுக்குரிய ஆள்ங்கிற எந்தவித பாகுபாடும் என்ன செய்யாது? இருக்காது. இதுதான் ஆக மிக முக்கியமா, மிக முக்கியமா என்னன்னு சொன்னான ஒரு குவாலிஃபிகேஷன்ட பெனிஃபிட்ல ஒண்ணு. அப்ப ஒரே ரூஃப்க்கு கீழ வாரத்தால, அவரு லோக்கலா இருக்கட்டும், ஃபாரினா இருக்கட்டும், எங்கேயும் 2 பேரும் சேம் தான். அதாவது இப்ப துபாய்க்கு போன ஃபார் அன் எக்ஸாம்பிள் துபாய்க்கு போனான்னு சொன்னா 2 பேரும் ஆர்ஐசிஎஸ் ஒரு சார்ட்டர்ட் குவான்டிட்டி சர்வே தான். இதே இது லோக்கல் கண்ட்ரி ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிய ஃபுல்லா கல்ஃப்ல முடிச்சிட்டு அவங்க லோக்கல்ல வாராங்கன்னு சொன்னா, அவங்க 2 பேரும் இப்ப இன்டர்னல், எக்ஸ்டர்னல்ல பாகுபாடு இருக்காது. அதாவது 2 பேரும் ஒரு சார்ட்டர்ட் குவான்டிட்டி சர்வேயர் தான். யாரு? யுகே பேஸ் குவா சார்ட்டர்ட் குவான்டிட்டி சர்வேயர். சரியானே. இப்ப இவங்களுக்குள்ள இவர் மொறட்டுவையில முடிச்சால், இவரு ஒரு யுகே யூனிவர்சிட்டில முடிச்சால்ங்கிற பாகுபாடே இருக்காது. இதுதான் ஆக பெனிஃபிட். சரியானே. இத முதலாவது என்ன செய்யுங்கன்னு சொன்னா, மனசுல வச்சுக்குங்க. அப்ப இப்படி ஒரு பெனிஃபிட் இருக்கிறதால என்னன்னா, எல்லாரும் ஒரு குவான்டிட்டி சர்வேயிங் குவாலிஃபிகேஷன நோக்கி என்ன செஞ்சுட்டா போயிட்டே இருக்காங்க. இப்ப இந்த பெனிஃபிட் எந்த கோர்ஸ்லயும் இல்ல. அதாவது ஒரு சிவிலா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், பிசினஸ் மேனேஜ்மென்ட்டா இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு அ கோர்ஸ்லயும் என்னன்னு சொன்னா, இப்படி ஒரு பெனிஃபிட் ஒன்று இல்ல. இப்ப லோக்கல்ல செய்யக்குள்ள என்னதான் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செஞ்சாலும், அவரு ஒரு லோக்கல் யூனிவர்சிட்டில முடிச்ச ஆளுக்கும், பிரைவேட் யூனிவர்சிட்டில முடிச்ச ஆளுக்கும் டிமாண்ட் 2 பேருக்கும் டிஃபரெண்டா இருக்கும். அவர் என்னதான் டேலண்டட்டா இருந்தாலும், அவர் குவாலிஃபிகேஷன் அடிப்படையில என்ன செய்ய முடியும்னா, ஒரு பாகுபாடு ஒன்று இருந்துட்டே இருக்கும். இதே இது பிசினஸ் மேனேஜ்மென்ட் முடிச்சாலும் அதே பாகுபாடு. இப்ப ஒரு இன்டர்னலா முடிக்கிற ஆளுக்கும், இன்டர்னல் யூனிவர்சிட்டீஸ்ல முடிக்கிற ஆளுக்கும், பிரைவேட்ல முடிக்கிற ஆளுக்கும் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்டர்னலா முடிக்கிற ஆளுக்கு தான் டிமாண்ட் கூடுதலா இருக்கும். ஆனா, இந்த குவான்டிட்டி சர்வேயிங்க பொறுத்த அளவுல அந்த டிமாண்ட் இல்ல. ஏன்னு சொன்னா, எல்லாரும் ஒரே ஒரு ரூஃப்க்கு கீழ, அதாவது எல்லாரும் ஒரே கூரைக்கு கீழ, அதாவது ஆர்ஐசிஎஸ்ங்கிற கூரை கீழ ஒரு டாப் குவாலிஃபிகேஷன் எடுக்கிறதால, அந்த பாகுபாடு இன்டர்நேஷனலாவும் சரி, லோக்கலா இருந்தாலும் சரிதான், அந்த பாகுபாடு இருக்காது. அப்ப இந்த மாரி ஒரே ரூஃப்க்குள்ள நீங்க போறேன்னு சொன்னா, அதாவது நீங்க ஒரு ஆர்ஐசிஎஸ் கம்ப்ளீட் பண்ணி, சரியானே? ஆ ஆர்ஐசிஎஸ் கம்ப்ளீட் பண்ணி, நீங்க ஒரே ரூஃப்க்குள்ள போறேன்னு சொன்னா, உங்களோட அதாவது உங்களோட பாத்வே என்ன செய்யும்ன்னு சொன்னா, ஆ சரியான முறையில காணப்படணும். ஏன் உங்களோட பாத்வே சரியான முறையில காணப்படணும்னு சொன்னா, இப்ப நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப ஒரு கல்ஃப்க்கு போனார்ன்னு சொன்னா, அவரு அ முதலே மாதிரி என்னன்னு சொன்னா, சிவி எடுத்துட்டு ஒவ்வொரு அ கம்பெனியா என்ன செய்றார்ன்னு சொன்னா, ஏறி இறங்குறல்ல. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, அவர் ரூம்ல இருந்துட்டு, அவரு ஜாப்புக்கு அப்ளை பண்றது மட்டும் தான் அவரோட வொர்க்.
அந்த அவர் சிவிய அவங்க ரிஃபர் பண்ணி அதன் மூலமா இன்டர்வியூக்கு கோல் பண்ணாங்கன்ட்டு கோல் பண்ணாங்கன்றா மட்டும்தான் அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னா, அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணக்கூடியதுனால இருக்கும். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நார்மலா. இத சொல்லவே தேவையில்ல. அவரு சிவி எடுத்துட்டு அவரு எக்ஸ்பிளைன் பண்றதில்ல. ஜஸ்ட் சிவி அனுப்பினான்னு சொன்னா, அத ரிஃபர் பண்ணுவாங்க. அத ரிஃபர் பண்ணிட்டு என்னன்னு சொன்னால், ஆ உங்கள ஜாப்புக்கு கால் பண்ணுவாங்க. இப்ப இதான் வழமையா நடந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க சிவிய உங்களோட கரிக்குலம் விட்டா சிவிய அவங்க ரிஃபர் பண்ணக்குள்ள, உங்களோட பாத்வே என்னன்னு சொன்னா சரியா இருக்கணும். அதாவது ஒரு ஸ்ரீலங்கன்ட ஒரு ஸ்ரீலங்கன்ட மினிமம் எடுகேஷன் குவாலிஃபிகேஷன்ங்கிறது என்னன்னு சொன்னா, ஓ லெவல், ஆர்டினரி லெவல். அவரு நார்மலா படிச்சிருக்கார் அப்படி சொல்றேன்னு சொன்னா, ஓ லெவல். இப்ப கரண்டா ஸ்ரீலங்கா பொறுத்த அளவுல ஏ லெவல்ங்கிறது ஆக மிக முக்கியமானது. சரியான ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் அல்லது ஏ லெவலுக்கு நிகரான ஏதாவது என்விக்கு லெவல் 4 அல்லது ஒரு கவர்ன்மென்ட் குவாலிஃபிகேஷன் அல்லது சரியான யுகே பேஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னா ஆக முக்கியமானது. சரியானே. ஒன்று ஏ லெவல் முக்கியம், ஆக மிக மிக முக்கியமானது அல்லது என்விக்கு லெவல் 4 அத ரிலவெண்டான என்விக்கு லெவல் 4 முக்கியம் அல்லது ஒரு யுகேட சரியான அவார்டிங் பாடியில குடுக்கப்படுற டிப்ளோமாங்கிறது ஆக மிக மிக இதெல்லாம் என்னன்னு சொன்னா, ஒரு ஹையர் எஜுகேஷனுக்குள்ள போறதுக்குரிய என்ட்ரி குவாலிஃபிகேஷன். இத நல்லா விளங்கிக்கங்க. அப்ப ஒரு ஏ லெவல் அல்லது டிப்ளோமாங்கிறது வெறும் என்ட்ரி குவாலிஃபிகேஷன். அப்ப நீங்க ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களோட சரியா உங்களோட ஓ லெவல் ஓ லெவல் இவர் முடிச்சிருக்காரா? சரியான பீரியட்ல. அதுக்கு பிறகு ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணிக்காரா? அப்படி ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணிக்காட்டி, அவர் என்விக்கு லெவல் 4 செஞ்சிருக்காரா? அல்லது ஏதாவது ஒரு 1 இயர் அல்ல 6 மந்த் டூ 1 இயர்க்குள்ள ஒரு டியூரேஷன் இருக்கிற ஒரு டிப்ளோமா கம்ப்ளீட் பண்ணிக்கிறாராங்கிறத உங்களோட சிவில அனலைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது என்னன்னு சொன்னா, ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணது பிற்பாடு, அல்லது என்விக்கு லெவல் 4 கம்ப்ளீட் பண்ணது பிற்பாடு, அல்லது ஒரு டிப்ளோமா கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிற்பாடு. நல்லா வழங்கிங்க. அந்த டியூரேஷனுக்கு பிற்பாடு, அவரு ஹையர் நேஷனல் டிப்ளோமா குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காரா? அதாவது ஹையர் நேஷனல் டிப்ளோமா குவாலிஃபிகேஷன் என்றால் 2 இயர்ஸ்க்கு அவர் என்ன செய்யணும்? வச்சிருந்திருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ். அதாவது ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ்ங்கிறது என்னன்னு சொன்னா 2 இயர்ஸ்க்கு அவரு கட்டாயம் செஞ்சிருக்கணும். 1 1/2 இயர் அகாடமிக் வித் 6 மந்த் ட்ரெய்னிங். இண்டஸ்ட்ரி ட்ரெய்னிங் எடுத்து 2 இயர்ஸா அவர் என்ன செய்யணும்? அந்த டியூரேஷன அவரு வச்சிருக்கணும். அப்ப அவன் பாப்பான் ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணி நார்மலா ஏ லெவல் உதாரணத்துக்கு ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணால் எடுப்போம். ஏ லெவல் முடிச்சிருக்காரு. அதன் பிற்பாடு ஹையர் நேஷனல் டிப்ளோமான்ட்டு 2 இயர்ஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணிக்காரு. அதுக்கு பிறகு 1 இயர் ஃபைனல் இயர் டாப் அப் டிகிரி முடிச்சிருக்காரு. அதாவது நமக்கு தெரியும் யுனிவர்சிட்டிங்கிறது 3 இயர்ஸ். அதுல ஹெச்என்டி 2 இயர்ஸ கவர் பண்ணுது. ஃபைனல் இயர் டாப் அப் டிகிரின்ட்டு கவர் பண்ணுது. அப்ப ஹையர் நேஷனல் டிப்ளோமாங்கிறது 2 இயர்ஸ், டாப் அப் டிகிரிங்கிறது ஃபைனல் இயர். இந்த ஃபைனல் இயர முடிச்சிட்டு, இவரு ஒரு நார்மலா ஒரு டிகிரி ஹோல்டர் போறாருன்னு சொன்னா, அவரோட சிவிஏ சரியானே. அவரோட சிவிய ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வான்னு சொன்னா, அனலைஸ் பண்ணுவாங்க. சிவிய அனலைஸ் பண்ணி, அவரோட ஏ லெவல் சரியான வயசுல முடிச்சிருக்காரா? அதுக்கு பிறகு ஹையர் நேஷனல் டிப்ளோமா முடிச்சிருக்காரா? 2 இயர்ஸ் முடிச்சிருக்காரா? அதுக்கு பிறகு டாப் அப் டிகிரி முடிச்சிருக்காராங்கிற விஷயத்த அவன் என்ன செய்வான்னா, அதுல அனலைஸ் பண்ணுவான். அவனுக்கு ஒரு ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் அ மேனேஜருக்கு உங்களோட சிவி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கிற பட்சத்துல மட்டும் தான் என்ன செய்வான்னு சொன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ கால் பண்ணுவான். இத முதலாவது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, மைண்ட்ல ஏத்திக்கங்க. அதாவது உங்கள இன்டர்வியூ கால் பண்றேன்னு சொன்னா, உங்களோட சிவி ப்ராப்பரா இருக்கணும். அதாவது சிவி எப்படி ப்ராப்பரா இருக்கணும்னு சொன்னா, உங்களோட கெரியர் பாத்வே மிச்சம் கிளியரா இருக்கணும். சரியானே. மிச்சம் கிளியரா இருக்கணும். அதாவது நான் சொல்ற படிமுறையில அவர் ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணாட்டி என்விக்கு லெவல் 4 அதுவும் இல்லாட்டி ஒரு 1 இயர் டிப்ளோமா. அந்த டிப்ளோமாக்கு பிற்பாடு என்ன செய்யணும்னு சொன்னா 2 இயர்ஸ் ஹெச்என்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த 2 இயர்ஸ் ஹெச்என்டிக்கு பிற்பாடு அவர் டாப் அப் டிகிரி 1 இயர் கம்ப்ளீட் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள அவரு போகணும். சரியானே. இதுதான் சரியான பாத்வே. இப்ப இது தவிர்ந்து நீங்க இப்ப நோமல் அஞ்சல ஈஸ்டர்ன பொறுத்தளவுல, மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஃபாஸ்ட் ட்ராக். சரியானே. இந்த ஃபாஸ்ட் ட்ராக்ங்கிற விஷயத்தால, நான் ஒரு
நார்மலா ஒரு சுருக்கமா சொல்றேன். ஒரு ஈஸ்டர்ன்ல நான் ஒரு இடத்துல ஒரு பேர் குறிப்பிட நான் விரும்பல. ஈஸ்டர்ன்ல நான் ஒரு ஊர்ல நான் என்னன்னா செமினார் ஒன்று செய்றதுக்காண்டி போயிருந்தேன். அந்த செமினார்ல நான் மிக கவலைப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ஏ லெவல் ஏ லெவல் முடிச்ச ஸ்டூடண்ட் ஏ லெவல் முடிச்ச ஸ்டூடண்ட் அவர் ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு முன்னுக்கே என்னன்னு சொன்னா, அவர் ஹெச்என்டி குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தார். ஹை நேஷனல் டிப்ளோமா குவாலிஃபிகேஷன். இப்ப ஹெச்என்டி குவாலிஃபிகேஷன் எப்படின்னு சொன்னா, ஒரு ஏ லெவல் முடிச்ச ஸ்டூடண்ட் அல்லது ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அல்லது என்விக்கு லெவல் 4 இருக்கணும், அல்லது டிப்ளோமா 1 இயர் இருக்கணும். அதுக்கு பிற்பாடு தான் என்னன்னு சொன்னா, ஒரு ஆள் ஹை நேஷனல் டிப்ளோமாக்கு ரிஜிஸ்டர் பண்ண இயலும். எப்படி? ஹை நேஷனல் டிப்ளோமாக்கு ரிஜிஸ்டர் பண்ண இயலும். ரிஜிஸ்டர் பண்ணி 2 இயர்ஸ்க்கு என்ன செய்யணும்? அவரு கட்டாயம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வராத பிள்ளைகள்ட்ட என்னன்னு சொன்னா, அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. இப்ப இத சிவில அவங்க அப்டேட் பண்ணக்குள்ள அவங்களோட நிலைமை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களோட நிலைமை, அவங்களோட ஃபியூச்சர் என்ன நிலைமை? அப்ப இந்த அளவுக்கு ஒரு மனச்சாட்சி இல்லாம ஒரு ஈஸ்டர்ன்ல நமக்கு இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னா விக்கப்படுது. இதான் உண்மை. ஒரு மன வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா விக்கப்படுது. இப்ப இதிலிருந்து நம்ம பிள்ளைகள கன்வெர்ட் பண்ண போனோம்னு சொன்னா, இப்ப பிள்ளைகள நம்ம என்ன செய்றோம்னு சொன்னா, நீங்க ஒழுங்கான லீகலா நீங்க என்ன செய்யுங்க, இந்த கோர்ஸ செய்யுங்க. இது கன்வெர்ட் பண்ண போனோம்னு சொன்னா, அவடத்துல என்னன்னு சொன்னா, குயிக்கா அவங்க என்ன செய்யணும்? குயிக்கா அவங்க ஃபாரின் போகணும். இப்ப அவங்களோட பிள்ளைகளோட மைண்ட் செட் என்னன்னு சொன்னா, குயிக்கா ஃபாரின் போணும். ஏன்னு சொன்னா, ஆ கிட்டத்தட்ட குவான்டிட்டி சேவிங் டிமாண்ட் முடிஞ்சுட்டுன்னா, அதுக்கிடையில நான் என்ன செஞ்சிரணும்? ஃபாரின் போயிரணும். இப்படி நீங்க ஒரு குவாலிஃபிகேஷன நீங்க எடுக்கிற பட்சத்துல, உங்களுக்கு நிரந்தரமா அதாவது நீங்க இப்ப குயிக்கா எடுத்துறலாம். இப்ப இதுல 100 பேர்ல என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஆள் ஒரு ஜாப் எடுத்தார்ன்னு சொன்னா, மிச்சம் 99 பேரும் என்ன ஃபெயிலியர் ஆகுறாங்க. அந்த ஃபெயிலியர் ஆகுற ஆட்கள நம்ம பார்க்கறதில்ல. அந்த ஒரே ஒரு ஆள் பை லக்ல அவர் ஜாப் எடுத்துட்டார்ன்னு சொன்னா, அவர மட்டும் பின்பற்றி என்ன பின்னால 1000 பேர் அந்த ஒரு இல்லீகல் வழிமுறையில என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த குவாலிஃபிகேஷன் எடுக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் எடுத்து, அவங்க அந்த ஒரு ஆள நம்பி என்ன செய்றாங்க, மிச்ச ஆள் எல்லாரும் என்ன செய்றாங்க அப்டின்னா, அந்த மடுவுல உள்றவங்களோட விஷயம் வெளியில வாரல. ஏன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னு சொன்னா, நம்ம மீசையில மண் ஒட்டாத கத தான். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் அவடத்துல ஒரு குவான்டிட்டி சர்வேயிங் ஃபாஸ்ட் ட்ராக்ல எடுத்துட்டு போறான்னு சொன்னா, அவரு ஜாப் கிடைக்கலன்ற சந்தர்ப்பத்துல அவர் வந்து சொல்ற கதை என்னன்னு சொன்னா, அங்க ஜாப் நீ VPN ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் மின்னே பண்ணக்கூடாது. மாதிரி இல்ல. இந்த யூஸ் கதை தான் பண்ணக்கூடாது. என்ன செய்றாங்கன்னு சொன்னா சொல்றாங்க. அவங்களோட வீக்னஸ என்ன செய்றாங்கன்னு சொல்றல்ல. சரியானே? அப்ப நீங்க ஒரு டாப் குவான்டிட்டி சர்வேயரா, ஒரு புரொஃபஷனல் குவான்டிட்டி சர்வேயரா ஆகுறேன்னு எனக்கோ சொன்னா, வைத்தியனோட உங்களோட ஏ லெவல் அது அவனோட குவாலிஃபிகேஷன் சரி. சிஸ்டம் தான் யூசரே அவனோட ஏ லெவல் குவாலிஃபிகேஷன்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அதிலிருந்து சரியான வழிமுறையில உங்களோட குவாலிஃபிகேஷன கொண்டு போங்க. இதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்ப நீங்க எப்படி கொண்டு போகணும்னு சொன்னா, உங்களோட ஏ லெவல் இப்ப ஏ லெவல் எல்லாருக்கும் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அந்த ஏ லெவல் என்னன்னு சொன்னா, ரிசல்ட்ஸ் மினிமம் ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கிறவங்க. அதாவது எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் பிரச்சனை. நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு குவான்டிட்டி சர்வேயிங்க பொறுத்த அளவுல ஏ லெவல் மிக முக்கியம். அந்த ஏ லெவல் எந்த ஒரு ஸ்ட்ரீமா இருந்தாலும் பரவால்ல. நீங்க குவான்டிட்டி சர்வேயிங் கோர்ஸ்க்கு எலிஜிபிள். சரியான குவான்டிட்டி சர்வேயிங் கோர்ஸ்க்கு எலிஜிபிள். அப்ப நீங்க ஒரு ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க மினிமம் ஹெச்என்டி லெவல் 2 இயர்ஸ் செய்ற இடத்த நோக்கி நீங்க என்ன செய்யுங்கன்னா, அ பயணம் செய்யுங்க. அதாவது எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு 1 1/2 இயருக்கு ஃபுல் அகாடமிக் தரணும். ஏன்டீன்னா, அந்த அளவுக்கு சிலபஸ் அதுல ஹையர் நேஷனல் டிப்ளோமால இருக்குது. இப்ப நார்மலா அ உங்கள்ட்ட ஒரு கதை சொல்றேன் என்னன்னு சொன்னா, நான் இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்குள்ள ஏ லெவல் பொடியன்மார் 2 பேர் வந்தாங்க. இப்ப அவங்க கேட்டாங்க என்னன்னு சொன்னா, நாங்க ஹையர் நேஷனல் டிப்ளோமா இன் குவான்டிட்டி சர்வேயிங் செய்யணும். 6 மந்த்ல அந்த குவாலிஃபிகேஷன் முடிக்கலாமான்னு கேட்டாங்க. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, "தம்பிமார் வாங்க இருங்க. உங்களுக்கு நான் என்ன செய்றேன்னு சொன்னா, ஏ லெவல்ல நான் உங்களுக்கு 6 மந்த்ல படிப்பிக்கேன். நீங்க போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றீங்களான்னு" கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "சார், இல்ல சார். எங்களுக்கு அ அப்படி செய்ய இயலாது." ஏன்னு கேட்டேன். ஏ லெவல்ற வெய்ட்னிங் அதாவது அதோட மொடியூல்ற அதோட பாடப்பரப்புங்கிறது
2 இயர்ஸ்க்கு கட்டாயம் படிக்கணும். 2 இயர்ஸ்க்கும் படிக்கிறது காணா. அந்த அளவுக்கு ஒரு பாடப்பரப்பு. அப்ப அதால இன்னைக்கு 6 மந்த்ல படிச்சேன் அப்டி சொன்னா, நான் ஷூரா போய் என்ன செய்ய மாட்டேன். எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்டேன். அப்ப அப்படி இருக்கக்குள்ள, ஒரு ஹையர் நேஷனல் டிப்ளோமாங்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு குவான்டிட்டி சர்வேயிங்ல இருக்கிற அனைத்து விதமான வேலைகளையும் என்ன செய்றேன்னா, படிக்கிற ஒரு மொடியூல். அதுல 15 மொடியூல் இருக்கு. அந்த 15 மொடியூலையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்றா என்னன்னு சொன்னா, உங்களுக்கு குவான்டிட்டி சர்வேயிங்ல இருக்கிற அனைத்து வேலைகளும் தெரியும்ங்கிறது கருத்து தான் என்னன்னு சொன்னா, ஹையர் நேஷனல் டிப்ளோமாங்கிறது. இப்ப டிப்ளோமாங்கிறது என்ட்ரி குவாலிஃபிகேஷன். ஹையர் நேஷனல் டிப்ளோமாங்கிறது அதாவது யுனிவர்சிட்டி இயர்ஸ்ல 2 இயர்ஸ்ட ஈக்குவலன்ஸ் தான் என்னன்னு சொன்னா, ஹையர் நேஷனல் டிப்ளோமா. அந்த 2 வருஷம் நீங்க என்னன்டேன்னா, குவான்டிட்டி சர்வேயிங்ல இருக்கிற அனைத்து வேலைகளையும் படிக்கிறது. ஜஸ்ட் படிக்கிறது. அப்ப நீங்க ஒரு ஹெச்என்டி குவாலிஃபிகேஷன் ஒண்ணு எடுத்துட்டு, நீங்க கல்ஃப்க்கோ, லோக்கலுக்கோ நீங்க ஒரு ஜாப் தேடி போனீங்கன்னு சொன்னா, நீங்க ஹெச்என்டி குவாலிஃபிகேஷன் அதாவது சர்டிஃபிகேட்ட நீட்டினீங்கன்னு சொன்னா, அதோட கருத்து என்னன்னு சொன்னா, உங்களுக்கு குவான்டிட்டி சர்வேயிங்ல இருக்கிற அனைத்து ஜாப்பும் தெரியும். இப்ப அதுக்கு பிறகு தான் உங்கள்ட்ட என்ன செய்வான்னு சொன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தெரியும்ன்னு சொன்னா, அதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பான். அல்லது ஃப்ரெஷர்ன்னு சொன்னா, உங்கள்ட்ட அந்த தெரியும்ங்கிறதுல என்ன செய்வான்னு சொன்னா, இன்டர்வியூல கேள்வி கேட்பான். சரியானே. அப்ப இந்த ஜாப் ஒரு குவான்டிட்டி சர்வேயிங்ல இருக்கிற ஒரு அனைத்து விதமான ஜொப்போட வேலைகளையும் படிக்கிற ஒரு ஹையர் நேஷனல் டிப்ளோமாண்டேன்னா, அதை எப்படி 6 மந்த்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம்? சொல்லுங்க பாப்போம். நீங்க எப்படி அத 6 மந்த் உங்களுக்கு இந்த இடத்துல என்னன்னு சொன்னா, நெறைய பேர் ஏ லெவல் எழுதினவங்க இருப்பீங்க. ஏ லெவல்ற பாடப்பரப்பு தெரிஞ்சவங்க இருப்பீங்க. இந்த ஏ லெவல்ற பாடப்பரப்பு எந்த அளவுக்கு கடுமையா அதாவது 3 பாடம் தான். இருந்தாலும் என்ன, ஏ லெவல்ற பாடப்பரப்பு 2 வருடங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்ன்னு 2 வருடங்கள் கட்டாயம் படிச்சா தான் அத என்ன செய்யலாம்? எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். அதுல பூரண அறிவு ஒன்ற பெற்றுக்கொள்ளலாம். இப்ப அதே மாரி தான் இந்த ஹையர் நேஷனல் டிப்ளோமாங்கிறது 2 இயர்ஸ் நீங்க கட்டாயமா கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னு சொன்னா, அந்த அளவுக்கு பாடப்பரப்பு கூடின விஷயம். ஏன்னு சொன்னால், குவான்டிட்டி சர்வேயிங்ல இருக்கிற அனைத்து விதமான வேலைகளையும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஹையர் நேஷனல் டிப்ளோமாவுல படிச்சு கொள்றாங்க. அப்ப டாப் அப் டிகிரில என்னத்த படிக்காங்க? அப்ப ஒரு யுனிவர்சிட்டில 2 இயர்ஸ் என்னன்னு சொன்னா, அவங்க ஹெச்என்டி கம்ப்ளீட் பண்றாங்க. அவங்க குவான்டிட்டி சர்வேயிங் சம்பந்தமான அனைத்து பாடப்பரப்பையும் படிக்கிறாங்க. அப்ப டாப் அப் டிகிரில என்னத்த படிக்காங்கன்னு சொன்னா, நான் ஒரு குவான்டிட்டி சர்வேயரா இருந்து, எனக்கு கீழ ஒரு 10 குவான்டிட்டி சர்வேயர வச்சு வொர்க் பண்றதுக்கு என்னென்ன தகைமைகள் எனக்கு வேணும்ங்கிறத தான் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இந்த டாப் அப் டிகிரில படிக்காங்க. அப்ப டாப் அப் டிகிரிங்கிறது என்னன்னு சொன்னா, இதுல படிப்பிக்கிற விஷயங்கள் மேனேஜ்மென்ட், கான்ட்ராக்ட் லா, அடுத்தது குவான்டிட்டி சர்வேயிங் பிராக்டிஸ், பினான்சியல் அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ். இந்த மாரி சப்ஜெக்ட் தான் என்னன்னு சொன்னா, இந்த டாப் அப் டிகிரி ஃபைனல் இயர்ல உங்களுக்கு படிப்பிக்கப்படுது. இது எப்படின்னு சொன்னா, இதுல போய் நீங்க வொர்க் படிக்கிறல்ல. ஏன்னு சொன்னா, ஆல்ரெடி நீங்க ஹையர் நேஷனல் டிப்ளோமால வொர்க்க படிச்சு முடிச்சிட்டீங்க. ஒரு டாப் அப் டிகிரின்னு சொன்னா, நீங்க ஒரு மேனேஜ்மென்ட் செய்றதுக்கு குவாலிஃபிகேஷன் ஆன ஆள். நீங்க ஒரு ஹெச்என்டிஏ போய் சர்டிபிகேட் நீட்டினீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வேலை தெரியும். இதே இது டாப் அப் டிகிரிய நீட்டினீங்கன்னா, உங்களுக்கு வேலையோட மேனேஜ்மென்டும் செய்ய இயலும். நீங்க ஒரு புரமோஷன் தந்தாலும், அதுக்கு நான் ஒரு எலிஜிபிள் ஆன ஆள்ங்கிறத அ அர்த்தம் தான் என்னன்னு சொன்னா, டாப் அப் டிகிரிங்கிறது. அப்ப டாப் அப் டிகிரில என்னத்த படிப்பீங்கன்னு சொன்னா, மேனேஜ்மென்ட் படிப்பீங்க. நீங்க எப்படி மேனேஜ்மென்ட் செய்ற ஒரு 10 குவான்டிட்டி சர்வேயர்மார வச்சுட்டு எப்படி மேனேஜ்மென்ட் செய்வீங்க? அவங்க ஏதாவது பிழைகள், ஏதாவது தவறுகள் விடக்குள்ள அந்த இடத்துல எப்படி லோவ யூஸ் பண்ணுவீங்க? அவங்களுக்கு சாலரி என்னையும் குடுக்குறேன்னு சொன்னா, எப்படி நீங்க அக்கவுண்ட்ஸ் அண்ட் பினான்ஸ் மெயின்டெயின் பண்ணுவீங்க? அடுத்தது அவங்க குவான்டிட்டி சர்வேயிங் பிராக்டிஸ். அவங்க குவான்டிட்டி சர்வேயிங் ஜாப்ல இருக்கக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வரக்குள்ள, அது சம்பந்தமான பிராக்டிஸஸ் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, டாப் அப் டிகிரில படிப்பீங்க. அப்ப இதுதான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி 3 இயர்ஸ் டிகிரி. சரியானே. அப்ப உங்களுக்கு வழங்கியிருக்கும் இப்ப என்னன்னு சொன்னா, ஒரு ஏ லெவல் அல்லது டிப்ளோமாங்கிறது என்ட்ரி குவாலிஃபிகேஷன். அடுத்து ஹையர் நேஷனல் டிப்ளோமாங்கிறது என்னன்னு சொன்னா, ஃபுல் வொர்க்க நீங்க படிக்கீங்க. வித் பிராக்டிஸோட. 1 1/2 இயர் என்ன செய்யுங்க, அகாடமிக்க படிச்சு 6 மந்த் இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் போனீங்கன்னு சொன்னா தான் 2 இயர்ஸ்க்கு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹையர் நேஷனல் டிப்ளோமா ஹோல்டர். அதுக்கு பிற்பாடு நீங்க டாப் அப் டிகிரி முடிச்சீங்கன்னு சொன்னா, ஒரு 3 இயர்ஸ் டிகிரி ஹோல்டர். நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டிகிரி. இப்ப இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த டாப் அப் டிகிரிங்கிறது ஆக மிக மிக முக்கியமானது. என்ன விஷயம்ன்னு சொன்னா,
இதுல RICS ஒரு விளக்கம் இருக்கு. அதாவது ஒரு குவாண்டிட்டி சர்வேயர் ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னன்னு சொன்னா RICS, ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் சர்வேயர். அதாவது இது எங்க இருக்குன்னு சொன்னா யூகே பேஸ் ஒரு இன்ஸ்டிடியூட் தான் என்னன்னு சொன்னா இந்த RICSங்கிறது. அதாவது ஒரு உலகத்துல அவர் எங்க குவாண்டிட்டி சர்வேயிங் டிகிரி முடிச்சாலும் அவர் சார்ட்டர்ட் ஒன்று செய்யறேன்னு சொன்னா அடுத்த டிகிரிக்கு நெக்ஸ்ட் லெவல் சார்ட்டர்ட் குவாண்டிட்டி சர்வேயிங் செய்யறேன்னு சொன்னா RICSல மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். ஆனா இதுல ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னு சொன்னா RICSல அப்ளை பண்றேன்னு சொன்னா அவர் கட்டாயம் என்ன செஞ்சிக்கணும் சொன்னா RICS எக்ரிடேஷன் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டியில மட்டும்தான் அவர் என்ன செய்யணும்டா டிகிரி செஞ்சிருக்கணும். நல்லா வழங்கி கொள்ளுங்க. அதாவது ஸ்ரீலங்காவுல இன்டர்னல் யூனிவர்சிட்டி 17 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அந்த 17 யூனிவர்சிட்டிஸ்ல யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவைக்கு மட்டும்தான் என்னன்னா RICS எக்ரிடேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன அர்த்தம் சொன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் இன்டர்னல் முடிக்கிறவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேல ஒரு குவாண்டிட்டி சர்வேயிங் டிகிரி முடிக்கிறால் மட்டும்தான் RICSக்கு அப்ளை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அப்ளை பண்றேன்னு சொன்னா அவரு யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேல மட்டும் முடிச்சாலும் தான். ஈவன் நீங்க யுனிவெட்டெக்ல டிகிரி முடிச்சால் கூட என்ன செய்யலாம்னு சொன்னா RICSக்கு எக்ரிடேஷன் கொடுக்க இல்ல. RICSக்கு அப்ளை கூட பண்ண இயலாது. அப்ப நீங்க ஒன்று மொரட்டுவையில பண்ணிக்கணும் அல்லது அந்த மொரட்டுவைக்கு செகண்டரி இருக்கிற IQSL அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் குவாண்டிட்டி சர்வேயிங் ஸ்ரீலங்கா. நம்மட ஒரு இன்ஜினியரிங்ல சார்ட் ISL இருக்கிற மாதிரி குவாண்டிட்டி சர்வேயிங்க்கு IQSL இருக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் குவாண்டிட்டி சர்வேயிங் ஸ்ரீலங்கா. இந்த IQSLல டைரக்டா மெயின் பண்ணது என்னன்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவை. அப்ப நீங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவையில மட்டும் முடிச்சா மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா RICSக்கு இன்டர்னலா செய்யக்குள்ள நீங்க வேற எங்க முடிச்சாலும் RICSக்கு அப்ளை கூட பண்ண இயலாது. இப்ப இதே ஸ்ரீலங்கால இருக்கிற இந்த சிச்சுவேஷன் மாதிரி UK பேஸ் யூனிவர்சிட்டிஸ்லயும் சில மட்டும் இந்த RICS எக்ரிடேஷன் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டீமோன்ஃபோர்ட், ஹொரிசன், லிவர்பூல், அடுத்த லண்டன் மெட்ரோபாலிட்டன் இப்படின்னு லண்டன் மெட்ரோபாலிட்டன் UK சரியான UK யூனிவர்சிட்டி. இப்ப இந்த யூனிவர்சிட்டிஸ்ல மட்டும் செஞ்சா மட்டும்தான் என்னன்னு சொன்னால் நீங்க RICSக்கு அப்ளை பண்ணலாம். ஒன்று நீங்க ஸ்ரீலங்காண்டா இன்டர்னலா மொரட்டுவையில முடிச்சிருக்கணும் அல்லது UK யூனிவர்சிட்டிஸ்ங்கக்குள்ள நம்ம என்ன செய்யணும் RICS எக்ரிடேஷன் UKல மட்டும் இல்ல வெளிநாடுகள்லையும் இருக்கு. அப்ப நமக்கு இங்க அவைலபிளா இருக்கிறது என்னன்னு சொன்னா UK யூனிவர்சிட்டிஸ் அதாவது RICS எக்ரிடேஷன் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டிஸ். இப்ப இதுல நீங்க ஒரு டிகிரி முடிச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா டிகிரி முடிச்ச கையோட 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டணும் நீங்க கட்டாயம். எப்படின்னு சொன்னா ஒரு பில்டிங்ல தனியா 5 இயர்ஸ், ரோட்ல, ஹைவேல 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டினா தான் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு RICSல நீங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு பிறகு 2 இயர்ஸ் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களோட சூப்பர்விஷனுக்கு கீழே APC ப்ரோசஸ் சொல்ற அதை பாஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு குளோபலி ரெகக்னைஸ்ட் ப்ரொஃபஷனல் QSஆ என்ன செய்யலாம்னு சொன்னா மாறலாம். இதுதான் ஒரு குவாண்டிட்டி சர்வேயர் டெஸ்டினேஷன். இப்ப நீங்க நார்மலா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க MSc மாஸ்டர் முடிக்கிறது இதெல்லாம் என்னன்னு சொன்னா ஸ்ரீலங்காக்குள்ள மட்டும்தான். MSc இதெல்லாம் முடிக்கிறது ஸ்ரீலங்காட UGCக்கு இல்ல. ஆனா உண்மையான பாத்வே என்னன்னு சொன்னா நீங்க சார்ட்டர்ட் குவாண்டிட்டி சர்வேயிங் முடிக்கிறது தான். அப்ப சார்ட்டர்ட் குவாண்டிட்டி சர்வேயிங் ஒன்று முடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க இன்டர்னலா எக்ஸ்டர்னல்ங்கிறது இல்ல. நீங்க ஒரு சார்ட்டர்ட் MRICS நீங்க ஒரு என்ன மாஸ்டர் இன் RICS சொல்ற குளோபலி ரெகக்னைஸ்ட் ப்ரொஃபஷனல் குவாண்டிட்டி சர்வேயர். இப்ப நீங்க இதை முடிச்சீங்கன்னு சொன்னா வேர்ல்டுல எங்க வேணாலும் உலகத்துல நீங்க எங்க வேணாலும் ஒரு ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனல் குவாண்டிட்டி நீங்க ஸ்ரீலங்கா இல்ல இந்தியா இல்ல அடுத்த கனடா இல்ல எங்க வேணாலும் நீங்க போய் ஒர்க் பண்றதுக்கு எலிஜிபிளான ஒரு ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனல் குவாண்டிட்டி சர்வேயரா மாறலாம். இப்ப இதுதான் என்னன்னு சொன்னா இந்த குவாண்டிட்டி சர்வேயிங்கோட ஒரு சரியான பாத்து. இப்ப மீண்டும் ஒருக்கா சொல்றேன் கேளுங்க. ஒன்று உங்கள்ட்ட A லெவல் இருக்கணும் அல்லது NVQ level 4 ரிலவெண்டான NVQ லெவல் முக்கியம் நல்லா
கவனிச்சு கொள்ளுங்க. ரெலவெண்டான NVQ லெவல் 4 இருக்கணும். அல்லது டிப்ளோமா இருக்கணும். அத முடிச்சதுக்கு பிற்பாடு ஹையர் நேஷனல் டிப்ளோமா 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். 2 இயர்ஸ். சரியானே. அதுல எந்தவித எக்செப்ஷனும் இல்ல. 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு ஃபைனல் இயர் 1 இயர் 2 இயர்ஸ்க்கு பிற்பாடு 1 இயர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி, அதன் பிற்பாடு அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ண டேட்ல இருந்து 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டி, நீங்க 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டினீங்கன்னு சொன்னா, நீங்க என்ன செய்யலாம்? RICSல ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு அவங்களோட சூப்பர்வைசன் RICSல சூப்பர்வைசனுக்கு கீழ நீங்க 2 இயர்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா, APC ப்ராசஸ் முடிக்கணும். முடிச்சதுக்கு பிறகு நீங்க ஒரு குளோபலி ரெகக்னைஸ்ட் குளோபல்ங்கிறது என்னன்னு சொன்னா, உலகம் பூரா நீங்க உலகத்துல எங்க அவைலபிளான ஒரு ப்ரொஃபஷனல் குவான்டிட்டி சர்வேயரா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிய அமைச்சு கொள்ளலாம். சரியானே. இதுதான் என்னன்னு சொன்னா, பாத்வே ஃபார் குவான்டிட்டி சர்வேயிங். இத தவிர்ந்து இதுல எந்தவித ஃபாஸ்ட் ட்ராக், எந்தவித சலுகைகளும் இல்ல. இப்படி உங்களோட சிவி ப்ராப்பரா இருக்கிற சமயத்துல மட்டும் தான் உங்களோட சிவி என்ன செய்ய முடியும்னா, இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணப்படும். சரியானே. அப்படி இல்லாத பட்சத்துல அவன் ரிஜெக்ட் பண்ணான்னு சொன்னா, உங்களுக்கு ரூம்ல இருந்து அப்ளை பண்றவங்களுக்கும் ஏன் ரிஜெக்ட் பண்றான்னு கூட உங்களுக்கு தெரியாது. சரியானே. அப்ப நல்லா வழங்கிக்கங்க. இதோட பாத்வே இத மத்தாக்கள்ட்டயும் நீங்க என்ன செய்யுங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இப்ப ஆக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு விஷயம் சொல்லணும். பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்கு என்னன்னு சொன்னா, ஸ்கூல் லெவல தாண்டினா, அவங்களோட ஹையர் எடுகேஷன் எப்படி இருக்கும்ங்கிறது தெரியாது. இது படிச்ச மட்டமா இருக்கட்டும், படிக்காத மட்டமா இருக்கட்டும், 2 பேரும் இதுல சமன். அதாவது ஒரு டிப்ளோமாண்டேன்னா எப்படி இருக்கும்? அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி? ஹையர் நேஷனல் டிப்ளோமாண்டேன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படிங்கிற டீட்டெயில் உண்மையிலேயே எந்த ஒரு பேரண்ட்ஸுக்கும் பூரண தெளிவு இல்ல. அத தெரிஞ்சுக்கிற ஆ ஒரு தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்ட் கூட இல்ல. ஏன்டன்னா கெதர் பண்ணக்குள்ள அத இப்ப பிள்ளை வந்து HND QS நான் 6 மந்த்ல முடிக்காங்கலாம். எனக்கு இவ்வளவு காசு தாங்கண்டுன்னா, அத தூக்கி குடுக்காங்களே ஒழிய, அவங்களுக்கு இந்த ஹையர் நேஷனல் டிப்ளோமா என்னங்கிறது பூரண தெளிவின்மையா இருக்குது. இப்ப இப்படி ஒரு தெளிவ பெற்றுக்கொள்ளக்குள்ள ஒரு பிள்ளைகள்ற என்னன்னு சொன்னா, வழிய அவங்க காட்டேலும். இப்ப உண்மையா இங்க நடக்கிறது என்னன்னு சொன்னா, உண்மையா இங்க ஈஸ்டர்ன்ல நடக்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு பிள்ளை ஒன்று பிறந்துச்சுன்னு சொன்னா, அந்த பிள்ளை உண்மையாக ஒரு சமூகத்தோட விளையாட வேண்டிய வயசு ஒரு 3, 4 வயசு. அந்த 3, 4 வயசுல அந்த பிள்ளைகள என்ன செய்றாங்கன்னு சொன்னா, கைய இறுக பிடிச்சு கொள்றாங்க. நம்மோட பேரண்ட்ஸ பொறுத்த பெற்றோர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இறுக பிடிச்சு அவங்கள மொண்டசரி, எல்கேஜி, யுகேஜின்ட்டு அவங்கள போட்டு ஒரு சமூகத்தோட ஃப்ரீ மைண்டோட விளையாட வேண்டிய வயசுல அவங்கள என்ன செய்றாங்க, அண்டர் பிரஷருக்கு உள்ளாக்குறாங்க. இப்படியே அவங்க போய் ஒரு மாணவன் என்ன செய்றான்னு சொன்னா, ஓ லெவல்ல பிற்பாடு ஏ லெவல் படிக்கிற ஒரு 18 வயச நெருங்க போற வயசுல உண்மையிலே அந்த வயசுல தான் என்ன செய்யணும் அப்டி சொன்னா, பெற்றோர்கள் மாணவர்கள் கைய இறுக பிடிச்சு கொள்ளணும். சரியானே. அப்படியான வயசுல என்ன செய்றாங்கன்னு சொன்னா, பெற்றோர்களே அவங்களோட கைய விடுறாங்க. அவங்களோட பாதையில என்ன செய்றாங்க, பயணிக்க விடுறாங்க. அவங்களுக்கு எந்த வழிகாட்டலும் இல்ல. வழிகாட்டல் செய்றதுக்குரிய எந்த ஒரு முயற்சியும் என்ன செய்றேன்னு சொன்னா, பெற்றோர்கள் எடுக்கிறதில்ல. இதுதான் ஆ வெளிப்படையான உண்மை. அப்ப இப்படியான பெற்றோர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு பிள்ளை அவன் ஃபாஸ்ட் ட்ராக்ல இல்லீகல் வேயில அவன் ஒரு கோர்ஸ முடிக்கிறதுக்கு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, உறுதுணையா இருக்காங்க. இப்படி உறுதுணையா இருந்து அவன் ஃபியூச்சர்ல அவன் ஒரு ஜாப் இல்லாம, அடுத்தது ஒரு எந்த ஒரு வேலையும் கிடைக்காம அவனோட ஃபியூச்சர் கெட்டு போற சமயத்துல, அந்த பெற்றோர்கள் அந்நேரம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, கவலைப்பட்டுக் கொண்டிருக்காங்க. அப்ப ஒரு பெற்றோர்களா இருக்கிற நீங்க இதுக்குள்ள பெற்றோர்கள் இருப்பீங்க, மாணவர்கள் இருப்பீங்க, அடுத்தது இதுல வொர்க் பண்றவங்க இருப்பீங்க. உங்களோட ரிலேஷனுக்காண்டி இந்த அ செமினார்ல ஜாயின் பண்ணவங்க இருப்பீங்க. மிக முக்கியமா என்னன்னு சொன்னா, இந்த டிப்ளோமா, ஹையர் நேஷனல் டிப்ளோமாங்கிறத நீங்க என்ன செய்யுங்கன்றீங்கன்னா, மிக மிக தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்க. அப்ப நம்மட ஈஸ்டர்ன்ட பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு மாணவன், ஒரு பிள்ளட விளையாட வேண்டிய வயசுல கைய இறுக பிடிச்சு கொள்றதால என்ன செய்யுதுன்னு சொன்னா, இங்க பல நர்சரின்ற பேர்ல ஒரு பணம் கறக்கிற நிலையங்கள் கூடுதலாக என்ன செய்யுதுன்னா உருவாகிக் கொண்டு வருது. உருவாயிட்டு நிறைய இப்ப எல்கேஜிலேயே அவங்க என்ன செய்யணும்னா பெரிய பெரிய கோர்ஸ் எல்லாம் என்ன செய்றாங்க, அவங்க செலவழிக்காங்க. பெரிய பெரிய கிராஜுவேஷன் நடத்துறாங்க. அதுக்கு பெருமளவு பணங்கள் அந்த என்ன செய்றாங்க, அ அறவிடுறாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு பிள்ளை விளையாட வேண்டிய வயசுல சமூகத்தோட ஒன்றி போய் அவங்க அம்மா, பாப்பா, அடுத்து இம்மம்மா, அம்மப்பான்ட்டு அவங்களோட பெற்றோர்கள், அதாவது
அவங்களோட ஃபெமிலியோட விளையாடி அவங்க ஒரு என்ஜாய் பண்ண வேண்டிய வயசுல அவங்களோட கைய பிடிச்சு கொள்றதால நம்முடைய சமூகத்துல என்ன செய்யுதுன்னு சொன்னா, இவ்வாறான பல போலியான நர்சரீஸ், எந்த ஒரு குவாலிஃபைட் இல்லாத டீச்சர்ஸ்மாரெல்லாம் உருவாகுறதுக்குரிய மிக முக்கிய காரணம். இதே மாதிரி அதே கைய என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அவங்க ஓ லெவல்ற பிற்பாடு, ஏ லெவல்ற பிற்பாடு அந்த பெற்றோர்கள் விட்றத்தால தான் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இப்படியான ஒரு இல்லீகல் செயல்பாடுகள்ல ஈடுபடுற பல கொலிஜிகள், நான் சொல்ல தேவையில்ல, இந்தியால ஈஸ்டர்ன்ல இருக்கிற பல கொலிஜிகள் என்ன செய்றதுன்னா, உருவாகுறதுக்கு முக்கிய காரணம். அப்ப இந்த 2ம் இந்த பல இப்படியான அ மாஃபியா உருவாகுறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னா, இப்ப எந்த அடிப்படையில நான் சொல்றேன்னு சொன்னா, முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் காரணம். சரியானே. பிள்ளைகள்ல ஒண்ணுமே சொல்ல இயலாது. பெற்றோர்கள் தான் முழுக்க முழுக்க காரணமா இருப்பீங்க. அதாவது நர்சரி இவ்வளவு உருவாகுறதுக்கும், ஒரு பிரைவேட் காலேஜ்கள் எந்த தரம் இல்லாத பிரைவேட் காலேஜ் எல்லாம் உருவாகுறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா, பெற்றோர்கள் தான். இதுல எந்தவித மாற்று கருத்தும் என்கிட்ட இல்ல. ஓகே. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு குவாலிஃபிகேஷன். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டான்போர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இது ஒரு பிரைவேட் செக்டர். இதுல குவாலிஃபிகேஷன நான் சொல்றேன் கேளுங்க. இதுல குவாலிஃபிகேஷன் எப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு ஒரு ஏ டிப்ளோமா, அதாவது டிப்ளோமாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு சொன்னா, ஒரு என்ட்ரி குவாலிஃபிகேஷன். இந்த என்ட்ரி குவாலிஃபிகேஷன இந்த அதாவது ஸ்டான்போர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு கவர்ன்மென்ட் சர்டிபிகேட்ட இஷ்யூ பண்ணுது. அதாவது எப்படின்னு சொன்னா, இதுல பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெஸ்கோ, அதாவது என்ஒய்சி ஒன்று சொல்றேன். நெஸ்கோங்கிறது என்னன்னு சொன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல. அதாவது நம்ம ஸ்ரீலங்காவோட அமைச்சு. அதாவது விளையாட்டுத்துறை, அ விளையாட்டு, யூத் அதாவது இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழால என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு கவர்ன்மென்ட் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுது யாருக்குன்னு சொன்னா, டிப்ளோமாங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன இஷ்யூ பண்ணுது. அதாவது டிப்ளோமா இன் குவான்டிட்டி சர்வேயிங் அசிஸ்டன்ட். இப்ப இது எந்த மாரி குவாலிஃபிகேஷன்ட்டு சொன்னால், இது என்ன மாரி குவாலிஃபிகேஷன்டா, இதுல என்ட்ரி குவாலிஃபிகேஷன பாருங்க. இது ஆக மிக மிக முக்கியமானது. அதாவது என்னன்னு சொன்னா, இதுல என்ட்ரி குவாலிஃபிகேஷன் ஓ லெவல் கம்ப்ளீட் பண்ணி, ஒரு ஏ லெவல் பாஸ் பண்ணாத ஒரு பிள்ளைக்கு, ஏ லெவல் பாஸ் பண்ணாத அல்லது ஏ லெவல் அட்டெண்ட் பண்ணாத ஒரு பிள்ளைக்கு நாங்க என்ன செய்றோம்ன்னு சொன்னா, அவங்க ஓ லெவல்ல மினிமம் பாஸ் 5 பாடங்கள் என்ன செய்றாங்கன்னா, திறமை சித்தி அதாவது சித்தி அடைஞ்சிருக்கிற சந்தர்ப்பத்துல என்ன செய்றோம்ன்னு சொன்னா, இந்த குவாலிஃபிகேஷன நாங்க என்ன செய்றோம்ன்னு சொன்னா வழங்குறோம். சரியானே. இத நாங்க என்ன செய்றோம்ன்னு சொன்னா வழங்குறோம். இப்ப இதுல மிக முக்கியமானது, இதுல ஒரு நோட் பாயிண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டிப்ளோமா லெவல் இந்த கவர்ன்மென்ட்ல எப்படி இதான் யுனிவர்சல் லெவல் எப்படின்னு சொன்னா, ஒரு மாணவன் டிப்ளோமா லெவல் அதாவது ஹையர் எஜுகேஷனுக்குள்ள அவர் போறாருன்னு சொன்னா, கட்டாயம் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏ லெவல் எழுதியிருக்கணும். அல்லது எப்படின்னு சொன்னா, ஒரு டிப்ளோமா செய்றேன்டா கூட ஓ லெவல் குவாலிஃபிகேஷன் ஓ லெவல் எழுதிட்டு டைரக்ட்டா போய் அவரு டிப்ளோமா செய்ய இயலாது. இங்க எப்படி சொல்றான்னு சொன்னா, அவரு ஓ லெவல் எழுதி, அதன் பிற்பாடு ஏ லெவல் எழுதி, ஏ லெவல் எழுதி ஃபெயில் ஆயின ஒரு ஆள் தான் என்ன செய்யலாம்னு சொன்னா, டிப்ளோமா செய்யலாம். கட்டாயம் அவரு ஏ லெவல் என்ன செஞ்சிருக்கணும்? எழுதியிருக்கணும். அவரு ஏ லெவல் ஸ்கிப் பண்ணாம டைரக்ட்டா ஓ லெவலோட டிப்ளோமா செய்ய இயலாது. அவரு கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா, ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும் தான் அவர் என்ன செய்யலாம்? டிப்ளோமா அதாவது ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் இல்ல. ஓ லெவல் குவாலிஃபிகேஷனோட ஏ லெவல் ஸ்கிப் பண்ணி அவர் ஃபெயில் ஆயிருக்கணும். அல்லது ஏ லெவல் எழுதுற வயத அவர் என்ன செஞ்சிக்கணும்? அடைஞ்சிருக்கணும். அதுக்கு பிற்பாடு தான் அவர் உண்மையா ஹையர் எஜுகேஷனுக்குள்ள போகலாம். அப்ப ஈஸ்டர்ன்ல இப்படி நடக்குதா? இல்ல. அப்ப உண்மையா அவரு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்குள்ள போறேன்னு சொன்னா, இதுல பாருங்க மினிமம் ஆஃப் ஜிசிஇ ஆர்டினரி லெவல் வித் பாஸஸ் அட்லீஸ்ட் 5 சப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் ஜிசி அட்வான்ஸ் லெவல் குவாலிஃபிகேஷன் வில் பி அட் அட்வான்டேஜ் பட் நாட் மேண்டட்டரி. அதாவது இதுல சொல்ல வரேன் என்னன்னு சொன்னா, ஒரு ஆள் கட்டாயம் என்ன செய்யணும்னா, ஓ லெவல் 5 பாஸ் இருக்கணும். 5 பாடங்கள் பாஸ் ஆயிருக்கணும். ஏதாவது. சரியானே. அப்படி அவரு பாஸ் பண்ணிட்டு, ஏ லெவல் கட்டாயம் ஸ்கிப் பண்ணிக்கணும். ஆனா, அவரு ஃபெயில் ஆயிருந்தா ஓகே. அவர் பாஸ் ஆயிருந்தான்னு சொன்னா, டைரக்ட்டா எச்.என்.டி செய்வார். அவர் அப்படி ஃபெயில் ஆகுறேன்னு சொன்னா, கட்டாயம் அவரு ஸ்கிப் பண்ணிக்கணும். அல்லது
candidate should be at least 18 years old at the time of application. அவர் 18 வயசை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ண ஆள் மட்டும்தான் ஹையர் எஜுகேஷனுக்குள்ள என்ட்ரி ஆக இயலும். அந்த அப்ளிகேஷன் நிரப்பக்குள்ள அவர் 18 வயசை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்பதான் டிப்ளோமா குவாலிபிகேஷன் கூட அவர் என்ன செய்யலாம், என்ட்ரி ஆகலாம். ஆனா நம்ம ஈஸ்டர்ன்ல அப்படி என்ன செய்யறல, நடக்கிறல்ல. இதுதான் உண்மையான யுனிவர்சல் என்ட்ரி குவாலிபிகேஷன். இந்த என்ட்ரி குவாலிபிகேஷன் இருந்துச்சுன்னா தான் நீங்க சிவியில உங்களோட ஹையர் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் நீங்க எட் கூட பண்ணலாம். இது எல்லா HR, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் ஆபீசர்ஸுக்கும் தெரியும். அவர் ஒரு 18 வயசை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அந்த 18 வயசுக்குள்ள அவர் A-level பாஸ் பண்ணியிருந்தா டைரக்ட் HND, அப்படி இல்லாட்டி அவர் டிப்ளோமா 1 இயர் செஞ்சுட்டு தான் HNDக்கு போகணும். சரியானே. அப்ப ஒரு கவர்மெண்ட் குவாலிபிகேஷன் டிப்ளோமா இன் குவான்டிட்டி சர்விங் அசிஸ்டன்ட் நேஷனல் யூத் சர்வீஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டியால வழங்கப்படுறதில்ல. இது எங்களோட என்ட்ரி குவாலிபிகேஷன். அவர் A-level கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும், அட்டன் பண்ணிருக்கணும். அவர் அட்டன் பண்ணி அவர் A-level பாஸ் பண்ணாத சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த டிப்ளமா கொடுக்கோம். அப்படி அல்லது நாங்க என்ன செய்யணும், அவர் 18 வயதை அந்த அப்ளிகேஷன் நிரப்புக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இதுல டிப்ளோமா கொடுக்கும். அப்ப இதுல இந்த என்ட்ரி குவாலிபிகேஷன்ல உங்களுக்கு வழங்கியிருக்கும். இதுல ப்ராப்பர் எங்கட காலேஜோட ப்ராப்பர்னஸ் என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா உங்களுக்கு விளங்கியிருக்கும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஹையர் எஜுகேஷனுக்குள்ள போறேன்னு சொன்னா அவரோட மினிமம் 18 வயசை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அந்த 18 வயசுக்குள்ள O-level குவாலிபிகேஷன் இருக்கா நீங்க டிப்ளோமா செய்யலாம். HND குவாலிபிகேஷன் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஹையர் நேஷனல் டிப்ளோமா செய்யலாம். இதுதான் ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்ல, யுனிவர்சல். நீங்க உலகத்துல எங்க போனாலும் இதுதான் அவங்களோட குவாலிபிகேஷன். ஏன் 18 வயசு என்றுனா எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்ரீலங்கா பொறுத்து இந்தியா பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க +2 அப்படின்னு இருக்குது. சரியானு +2 அப்படி இருக்குது. இப்ப இதுல 18 வயசுங்கிறது எல்லோருக்கும் ஜெனரல். ஓகே. இதுல இப்ப நார்மலா ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன்ங்கிறது என்னன்னு சொன்னா ஃபவுண்டேஷன் செய்தால் டிப்ளோமாக்கு போக இயலாது கேட்கிறாங்க. இப்ப உங்களோட ஃபவுண்டேஷன் என்னன்னு சொன்னா சரியான ஒன்று NVQ level 3 அறிக்கணும் அல்லது சரியான UK அவார்டிங் பொடி அறிக்கணும். அப்படி இருந்தால் நீங்க உங்களோட ஃபவுண்டேஷன் வெளி. சரியானு அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல உங்களோட ஃபவுண்டேஷன் வெளியிட்டு இல்லை. அதாவது என்னன்னு சொன்னா நார்மலா ஃபவுண்டேஷன் பேர்ல என்ன செய்யறாங்கன்னா வெவ்வேறு கொலிஜியல் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களோட கொலிஜ் சர்டிபிகேட்ஸை இஷ்யூ பண்றாங்க. இது என்னன்னு சொன்னா எந்த விதத்திலையும் வெளியிட்டு இல்லை. ஏன்னா உங்களோட சிவி ப்ராப்பரா மெயின்டைன் பாக்குறேன்னு சொன்னா அவன் என்ன செய்வான், உங்களோட சர்டிபிகேட்ல டவுட் வந்துச்சுன்னு சொன்னா சர்டிபிகேட் கேட்பான். அப்படி அது ரெகக்னைஸ் பண்ணப்படாட்டி நீங்க ரிஜெக்ட். சரியானு அப்ப நீங்க உலகம் பூராவும் என்ன சொன்னா என்ட்ரி குவாலிபிகேஷன் டிப்ளோமாக்குரிய என்ட்ரி குவாலிபிகேஷன் இதுதான். சரியானு நல்லா தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது இதோட சேம்பிள் சர்டிபிகேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா இதான் எங்களோட கவர்மெண்ட் சர்டிபிகேட். அதாவது ஒரு டிப்ளோமாக்குரிய சர்டிபிகேட் டிரான்ஸ்கிரிப்ட் இதுதான். சரியானு இதுதான் ஒரு கவர்மெண்ட் அடுத்த ஸ்ரீலங்கா யூத் மினிஸ்ட்ரியால வழங்கப்படுற எங்களோட சர்டிபிகேட். இது கிழக்கு மாகாணத்துல ஒரே ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பரான கவர்மெண்ட் சர்டிபிகேட் வழங்குதுன்னு சொன்னா அது ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மட்டும்தான். சரியான அதை நினைவுல வச்சு கொள்ளுங்க. இப்ப இது தவிர்த்து எங்க வழங்கப்படுறாலும் நீங்க என்ன செய்யலாம், வந்து வாதிடுறதுக்கு தயாராக இருக்கலாம். சரியான அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஓகே. அடுத்த என்ட்ரி குவாலிபிகேஷன் நீங்க ஒரு O-level முடிச்சுட்டு A-levelல மினிமம் 2 இயர்ஸ் மினிமம் நீங்க A-levelல 3 பாடங்கள் இருக்கு. அதுல 2 இயர்ஸ் ஒரு குவாலிபிகேஷன் எடுத்திருந்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரீமா வேணாலும் இருக்கட்டும், எந்த ஸ்ட்ரீம்டாலும் நீங்க ஒரு மினிமம் 2 இயர்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க ஹையர் நேஷனல் டிப்ளோமா, அதாவது யூனிவர்சிட்டியோட 2 இயர்ஸ் குவாலிபிகேஷனுக்கு நீங்க எலிஜிபிள் ஆனால். சரியான இந்த ஹையர் நேஷனல் டிப்ளோமாட என்ட்ரி குவாலிபிகேஷனை பார்த்தீங்கன்னா கட்டாயம் A-levelல உங்களுக்கு 2 பாஸ் இருக்கணும் அல்லது உங்களோட சர்டிபிகேட் லெவல் NVQ லெவல்ல 4 அல்லது 5 என்ன செய்யணும் இருக்கணும். அதே நேரம் 1 இயர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவரை நாங்க என்ன செய்வோம் சொன்னா ஹையர் நேஷனல் டிப்ளோமாக்குள்ள உதாரணத்துக்கு நார்மல் NVQ level 4 சொல்லக்குள்ள அவர் ட்ரைனிங் முடிச்செடுத்தான்னு சொன்னா அவர் HNDக்கு எலிஜிபிள் ஆனால். சரியான HNDக்கு அவர் எலிஜிபிள் ஆனால்
அவரு இப்ப இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாம, இப்ப ஏ லெவல் இல்லாம நீங்க ஒரு ஒரு இடத்துல நீங்க ஹெச்என்டி எடுத்திருந்தாலோ, அல்லது உங்கள ஹெச்என்டி செய்யலாம்ன்னு கூப்பிடுறாங்களோ என்றாலும், என்னுடையனா அந்த கொலிஜிக்கு மட்டும் தான் லாபம். உங்களுக்கு மிக மிக நட்டமா வரும். எப்படின்னு சொன்னா, உங்களோட சிவி இப்ப உதாரணத்துக்கு ஒரு துபாய்ல என்ன செய்றான்னு சொன்னா, ஒரு ஹெச்ஆர் இருப்பாங்க. அவன் வந்து எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரிதான். அவரு ஸ்ரீலங்கா அவர உங்களோட நேஷனாலிட்டிய பார்ப்பான். ஸ்ரீலங்கான்னு சொல்லக்குள்ள அவனுக்கு நல்லா தெரியும். உண்டு ஸ்ரீலங்கால ஓ லெவல், ஏ லெவல் இருக்குது. அந்த ஏ லெவல் இல்லாட்டி அவரு டிப்ளோமா கட்டாயம் செய்யணும். அல்லது என்விக்கு லெவல் 4ங்கிற குவாலிஃபிகேஷன் செய்யணும். அது அவனுக்கு நல்லா தெரியும். அப்படி அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாம அவரு டைரக்ட்டா ஹெச்என்டி வச்சிருந்தார்ன்னு சொன்னா, ஹெச்என்டி குவாலிஃபிகேஷன் அதுல ஃபில் பண்ணியிருந்தார்ன்னு சொன்னா, அந்த சிவி ரிஜெக்டட் தான். எந்த மறுவார்த்தையும் இல்ல. உங்கள்ட்ட எந்தவித கிளாரிஃபிகேஷனும் அவன் செய்ய போறதில்ல. ஏன்னு சொன்னா, உங்கள விட்டா அவனுக்கு ஆள் இல்லாமையும் இல்ல. இப்ப நார்மலா குவான்டிட்டி சர்வேயிங் லெவல் பீக்ல போறதால, இதுல நார்மலா என்னன்னு சொன்னா, ஸ்கேம் கூட. அந்த ஸ்கேமுக்குள்ள நீங்க மாட்டிறக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இந்த வெபினார். சரியானே. அப்ப நீங்க ஒரு குவாலிஃபிகேஷன் உண்டு. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எக்ஸ்ங்கிற நபர் ஒரு ஆள் ஓ லெவல் குவாலிஃபிகேஷனோட டைரக்ட்டா ஹெச்என்டி குவாலிஃபிகேஷன் எடுத்திருந்தார்ன்னு சொன்னா, அவரு சிவி ஒண்ட போட அப்ளை பண்ணக்குள்ள அவரு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாரு? ரிஜெக்ட் ஆவாரு. சரியானே. ஓகே. என்விக்கு லெவல் சர்டிஃபிகேட்டுக்கு டிவிசி பாஸ், ட்ரெய்னிங் கம்ப்ளீட், லாஸ்ட் வைவா எக்ஸாமுக்கு வெயிட்டிங். எஸ், ஹையர் நேஷனல். நீங்க அகாடமிக் பாஸ் ஆயிருந்தீங்கன்னா, ஹையர் நேஷனல் டிப்ளோமாக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா அது முடிக்கிறதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, உங்களோட வைவா முடிச்சு சர்டிஃபிகேட்ட நீங்க என்ன செய்யணும்? கொண்டு வரணும். சரியானே. சம்லா. ஓகே. இப்ப இதான் எங்கட குவாலிஃபிகேஷன். இது என்னன்னு சொன்னா, 240 கிரெடிட். இதுல ஜிஎல்ஹெச் ன்னு இருக்குது. கைடட் லேர்னிங் ஹவர் 2400 ஹவர என்ன செய்யணும்னா கம்ப்ளீட் 2400 ஹவருக்கு நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, அதுல படிக்கணும். இப்ப படிக்கிறேன்னு சொன்னா ஃபுல்லா அகாடமிக் இல்ல. இதுல செல்ஃப் ஸ்டடி வரும், இண்டஸ்ட்ரி ட்ரெய்னி வரும், அசைன்மென்ட்ஸ் வரும். இது ஃபுல்லா என்னன்னு சொன்னா, என்ட்ரி குவாலிஃபிகேஷன். சரியானே. அடுத்தது. இப்ப நீங்க நார்மலா என்ன செய்றேன்னா, இதான் எங்கட சர்டிஃபிகேட் சாம்பிள். ஒரு ஹையர் நேஷனல் டிப்ளோமா சர்டிஃபிகேட்ன்னு சொன்னா, முதலாவது என்னன்னு சொன்னா, நீங்க உங்களோட சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கணும். அடுத்தது என்னன்னு சொன்னா, கட்டாயம் உங்களோட மொடியூல் கன்டென்ட் அதாவது மொடியூல் கன்டென்ட் இருக்கணும். அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ட் ஆஃப் அகாடமிக் அச்சீவ்மென்ட் என்ன செய்யணும்னா இருக்கணும். இது 3ம் இருக்கிற சந்தர்ப்பத்தில தான் உங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க ஃபாரின் போறதுக்கு அட்டஸ்டேஷன் பண்ணலாம். அதாவது சான்றொப்பம் நீங்க என்ன செய்ய இயலும். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப ஈஸ்டர்ன்ல என்னன்னு சொன்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும், மொடியூலும் தான் தாராங்க. டிரான்ஸ்கிரிப்ட் என்ன செய்றாங்க? இஷ்யூ பண்ணாங்க. தேவல்லன்னு சொல்றாங்க. இப்ப இந்த தேவல்லங்கிறத நம்பி அந்த கோர்ஸ் செய்ய போறவங்க, மிச்சம் அவதானமா என்ன செய்யுங்க? இருங்க. சரி. அடுத்தது என்னன்னு சொன்னா, ஆர்ஐசிஎஸ்ன்றா என்ன? ஆர்ஐசிஎஸ்ல இம்பார்ட்டன்ட் என்ன? ஏன் ஆர்ஐசிஎஸ் மெம்பர் ஒன்ற நீங்க எடுக்கணும்? என்று சொல்றதுக்குரிய விஷயம் தான். ஆர்ஐசிஎஸ் என்னங்கிற விஷயத்த நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏன் ஆர்ஐசிஎஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னா, இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு குவான்டிட்டி சர்வேயரா நீங்க ஃபாரின்ல இருக்கீங்கன்னு சொன்னா, இப்ப எப்பயும் லோக்கலுக்கு வரத்தான் வேணும். லோக்கலுக்கு வாரேன்னு சொன்னா, நீங்க கம்ப்ளீட்டா ஒரு ஆர்ஐசி சார்ட்டர்ட் குவான்டிட்டி சர்வேயரா வருவீங்கன்னு சொன்னா, ஸ்ரீலங்காவுல உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கு அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. ஏன்னு சொன்னா, ஆர்ஐசிஎஸ் நீங்க ஒரு சார்ட்டர்ட் குவான்டிட்டி சர்வேயரா கம்ப்ளீட் பண்ணிட்டு வாரீங்கன்னு சொன்னா, உங்களுக்குள்ள இன்டர்னல், எக்ஸ்டர்னல் எந்தவித பாகுபாடும் இருக்காது. அப்ப எல்லோரும் சமனா பார்க்கப்படுவீங்க. அந்த இடத்துல ஆர்ஐசிஎஸ் அக்ரிடேஷன் இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஆயிரக்கணக்கான பேர் குவான்டிட்டி சர்வேயிங் செஞ்சாலும், ஆர்ஐசிஎஸ்க்கு போறவங்க என்னன்னு சொன்னா கொஞ்சம் பேர் தான். ஏன்டேன்னா, அவங்களோட ஆர்ஐசிஎஸ்க்கு அப்ளை பண்றவங்களோட ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் அதுல என்ன செய்யுதுன்னா, வெரிஃபிகேஷன் பண்ணப்படும். அவரு ஒழுங்கான முறையில ஹெச்என்டி முடிச்சிருக்காரா? அவரு ஆ ஹெச்என்டி முடிச்சிருக்காரா? அவரு டிகிரி முடிச்சிருக்காரான்ட்டு ஆர்ஐசிஎஸ்ல வெரிஃபிகேஷன் பண்ணப்படும். சரியானே. வெரிஃபிகேஷன் பண்ணப்பட்டுட்டு என்னன்னு சொன்னா, அதுக்கு பிற்பாடு தான் என்ன செய்யும்டா ஆர்ஐசிஎஸ் அக்ரிடேஷன் உண்டு அவருக்கு குடுபடும். சரியானே. அப்படி குடுக்கறதால, அந்த ஒரே ரூஃப்குள்ள வாரத்தால, நீங்க லோக்கலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கட்டாயம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே. இங்க ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கேட்டகரி என்னன்னு சொன்னா, சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட்டா? அல்லது வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டன்ட்டா? உங்களுக்கு வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ்
இருக்கின்னு சொன்னா கட்டாயம் சர்டிபிகேட் உங்களோட கையில இருக்கணும். சர்டிபிகேட் இல்லாம உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து பலன் இல்ல. ஏன்னு சொன்னா சர்டிபிகேட் என்னத்துக்குரிய சான்றுன்னு சொன்னா நீங்க படிச்சிருக்கீங்களாங்கிறதுக்குரிய சான்று. அதே நேரம் ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு வேலையில அனுபவம் இருக்கி அந்த வேலையில அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி உங்கள்ட்ட இன்டர்வியூல என்னன்னா கேள்வி கேட்பாங்க. அது ஆக முக்கியமானது. நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்றனா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாள்ட்ட எந்த அளவுக்கு வெயிட் நீங்க கேள்வி கேட்கலுமோ, அந்த அளவுக்கு உங்கள கேள்வி என்ன செய்யும்னா கேட்பாங்க. சரியானே? அப்ப கேள்வி கேட்டுட்டு உங்களோட ப்ரொஃபஷனல்ல இதுல ஆக முக்கியமா சுருக்கமா நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, நேரம் போதாமை காரணமாக உங்கள்ட்ட நார்மலா ஹெச்என்டி குவாலிஃபிகேஷன் இருக்கி, ஆனா டிகிரிட அறிவு மட்டம் இருக்கின்றாலும், அது இண்டஸ்ட்ரிக்கு வேலை இல்ல. இப்ப நார்மலா டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கி, ஆனா அறிவு மட்டம் ஹெச்என்டி இருக்கின்றாலும், அதுவும் வேலை இல்ல. நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. உங்கள்ட்ட ஹெச்என்டி குவாலிஃபிகேஷன் இருக்கி, ஆனா அறிவு மட்டத்த பார்த்தீங்கன்னா, டிகிரிட குவாலிஃபிகேஷன் இருக்கின்றாலும், அது பிரயோசனம் இல்லாம போகும். அதே நேரம் உங்கள்ட்ட டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கி, சர்டிபிகேட் இருக்கி, ஆனா ஹெச்என்டி நாலேட்ஜ் இருக்கி சொன்னா, அதுவும் என்ன செய்யும்? பிரயோசனம் இல்லாம போகும். அப்ப இவ்வளவு உங்களோட எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கோ, அதுல அறிவு மட்டம் பூரணமா இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன செய்யலாம்ன்னு சொன்னா, ஒரு இன்டர்வியூ பாஸ் பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னா, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ காட்டி மட்டும் வேலை இல்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாரி பதில் சொல்லக்கூடிய ஆளா இருக்கணும். அதுக்குரிய நாலேட்ஜ் உங்கள்ட்ட கட்டாயம் இருக்கணும். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நாலேட்ஜும் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா சர்டிபிகேட் இருக்கும். அப்ப சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ எப்ப உங்கள கணக்கெடுப்பான்னு சொன்னா, சர்டிபிகேட் இப்போ ஒரு ஆள் ஹெச்என்டி குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கான்னு சொன்னா, அதுல இருந்து அந்த சர்டிபிகேட் எடுத்ததுலருந்து உங்களுக்கு உண்மையா வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தன வருஷம் இருக்கோ, அதான் என்னன்ட்டுன்னா ஹெச்என்டிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸா எடுப்பான். டாப் அப் டிகிரி நீங்க முடிச்சிருக்கீங்க. அதுக்கு ஹெச்என்டி குவாலிஃபிகேஷன வச்சுட்டு நீங்க அதுக்கு முதல் 10 வருஷம் வொர்க் பண்ணாலும், நீங்க ஒரு டாப் அப் டிகிரிக்குரிய அதுக்கு பிறகு நீங்க எப்ப எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கீங்களோ, அதத்தான் உங்கள எக்ஸ்பீரியன்ஸா எடுப்பான். சரியானே? அடுத்தது. ஆ ஹெச்என்டி, ஆர்ஐசிஎஸ். நான் நல்லா தெளிவா வழங்கிக் கொள்ளுங்க. ஹெச்என்டிங்கிறதுல ஆர்ஐசிஎஸ் அக்ரிடேஷன் இல்ல. ஆர்ஐசிஎஸ் அக்ரிடேஷன் யாருக்கு குடுத்திருக்கான்னு சொன்னா, ஒரு யுஜிசியால ரெகக்னைஸ்ட் அல்லது அப்ரூவ் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும் தான். அப்ப ஒரு ஆர்ஐசிஎஸ் அக்ரிடேஷன் பண்ணப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி என்று சொல்றது. யூனிவர்சிட்டி டிகிரி மட்டும் தான் என்னன்னு சொன்னா ஆர்ஐசிஎஸ் அக்ரிடேஷன் பார்க்கும். அப்ப அது ஒரு சங்கிலி தொடர்பு மாரி வரும். எப்படின்னு சொன்னா, ஒரு ஆர்ஐசிஎஸ் அக்ரிடேஷன் பண்ணப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி என்ன செய்கின்றதுன்னா, கண்ட ஹெச்என்டி சர்டிபிகேட் எல்லாம் என்ன செய்யாது? எடுக்காது. அவன்ட ப்ராப்பரான ஒரு அவன்ட மொடியூல் இருக்கணும். அவங்கட லேர்னிங் ஹவர் இருக்கணும். சரியான சிலபஸ், சரியான ஒரு குவாலிஃபை ஆன ஹெச்என்டி சர்டிபிகேட்ட தான் ஆர்ஐசிஎஸ் அக்ரிடேஷன் பண்ணப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி என்ன செய்ய முடியும்னா, என்ட்ரி குவாலிஃபிகேஷன் எடுக்கும். அப்ப ஃபாஸ்ட் ட்ராக், பெக்டேட் இந்த மாரி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் என்னன்னா ஆர்ஐசி அக்ரிடேஷன் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டிக்கு தெரியும். அதுகள உங்கள என்ன செய்யாது? இன்டேக் பண்ணாது. அப்ப நல்லா தெரிவு செஞ்சுங்க. கேட் ஹவுஸ்ங்கிறது ஒரு அவார்டிங் பாடி. நம்முடைய டிவிசி மாதிரி, ஸ்ரீலங்கா டிவிசி மாதிரி ஒரு அவார்டிங் பாடி தான் என்னன்னு சொன்னா கேட் ஹவுஸ். அந்த கேட் ஹவுஸ் ஆர்ஐசிஎஸ்க்கும் தொடர்பு இல்ல. அந்த ஹெச்என்டிய வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம் அப்டின்னா, ஆர்ஐசிஎஸ் அக்ரிடேஷன் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டீஸ்க்கு நீங்க என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணலாம். ஒரு என்ட்ரி குவாலிஃபிகேஷன் அடிக்கலாம். அப்ப ஒரு ஆர்ஐசிஎஸ் அக்ரிடேஷன் பண்ணப்படுற ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு சும்மா கண்ட கண்ட ஹெச்என்டி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுக்காது. ப்ராப்பரான ஹெச்என்டி சர்டிபிகேட் மட்டும் தான் என்ன செய்யும்? அது என்ட்ரி குவாலிஃபிகேஷன் எடுக்கும். ஆ ஆ நீங்க சொல்ற படிக்கு ஹெச்என்டி கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃப்ரெஷர் கல்ஃப் ரிசீவ் போனா ஜாப் 100% என்ன செய்யலாம்னா ஜாப் எடுக்கலாம். ஆனால் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் எடுத்த உடனே 10,00,000 தான் என்ன செய்வேன்? 10,00,000 சாலரி எடுப்பேன். இப்டி சொல்லி போக இயலாது. அந்த ஃப்ரெஷர்ன்னு சொன்னா ஒரு சாலரி ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம் படி நீங்க என்ன செய்யலாம் அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஆனா குயிக்கா என்ன செய்யலாம் அப்டின்னு சொன்னா ஏர்ன் பண்ணலாம். இதான் இதுல இருக்கிற அட்வான்டேஜ். அப்ப ஒரு ஒரு வேலை தெரிஞ்சால்ன்னு சொன்னா, ஃப்ரெஷர்ன்னு சொன்னா, நீங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நீங்க உங்கள ஜாப் இன்டர்வியூல உங்கள என்ன செய்வோம், ஃப்ரெஷர்ன்னு சொன்னா, இவர் ஒழுங்கா படிச்சிருக்காராங்கிற அளவுக்கு தான் அவங்களோட கேள்வி இருக்கும். சரியானே? அப்ப அதுல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஷூரா நீங்க ஜாப் எடுக்கலாம். எந்தவித இப்ப நார்மலா யோசிச்சு பாருங்க. யாரும் வேலை குடுக்காம உட்டா, எப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்குற? அப்ப ஃப்ரெஷர்ன்னு சொன்னா எப்படி அவரு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறார்? யாராவது வேலை குடுத்தா தானே எடுக்கலாம். அப்ப கட்டாயம் என்ன செய்யுது? வேலை இருக்கி.
நீங்க சரியான முறையில படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஜாப் எடுக்கலாம். அதாவது சரியான முறைன்னா HND ஃபுல் மொடியூலையும் தரவாக ஒரு இண்டஸ்ட்ரி ட்ரெய்னிங் போய் ஃபுல் கிளியரா இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க இன்டர்வியூல கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொன்னீங்கன்னு சொன்னா ஜாப் எடுக்கலாம். அடுத்தது ஆ டிப்ளோமா சர்டிஃபிகேட் ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன செய்யலாம்? அட்டஸ்டேஷன் பண்ணலும்னு இருக்கீங்க. இப்ப டிப்ளோமா சர்டிஃபிகேட் நீங்க ஃபாரின் மினிஸ்ட்ரில அட்டஸ்டேஷன் பண்ணலாம். ஆனால் என்னன்னு சொன்னா, டிப்ளோமாங்கிறது என்ட்ரி குவாலிஃபிகேஷன். அந்த டிப்ளோமா எடுத்துட்டு நீங்க ஃபாரின் போறது ஆ என்னன்னு சொன்னா, அவ்வளோ வொர்த் இல்ல. நீங்க மினிமம் ஹையர் நேஷனல் டிப்ளோமா முடிச்சீங்கன்னா தான், உங்களுக்கு வொர்க் தெரியும்ன்டு என்ன செய்வான்னு சொன்னா, உங்கள இன்டர்வியூ பண்ண போற ஆள் என்ன செய்வான்னு சொன்னா, அவர் ரெகக்னைஸ் பண்ணுவாரு. டிப்ளோமாங்கிறது ஒரு வெறும் என்ட்ரி குவாலிஃபை ஒரு ஃபவுண்டேஷன் லெவல். சரியானே. ரெக்கார்டிங் கிடைக்கும். கட்டாயம். ஓகே. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களோட நார்மலா சாலரி எக்ஸ்பெக்டேஷன் அடுத்து லோக்கலாவும், அப்ராட்லயும். இப்ப நார்மலா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு LinkedInல எழுதிக்கலாம். அல்லது ஒரு ஏதாவது ஒரு வெப் பேஜ்கள் இருக்கு. ஜாப் பேட்ச் இப்படியான பேஜ்கள் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, நிரம்பலா உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதுன்னா, குவான்டிட்டி சர்வேயிங். அதாவது குவான்டிட்டி சர்வேயிங் சம்பந்தமான ஜாப் தான் என்ன செய்ய வேண்டியது சொன்னா, உங்களுக்கு வரும். சரியானே. இப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு குவான்டிட்டி சர்வேயர் தான் ஃபுல்லா சரியானே. இந்த குவான்டிட்டி சர்வேயிங் தான் என்ன செய்ய முடியும்னா, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல குவான்டிட்டி சர்வேயர்ஸ் மட்டும் தான். இப்ப ஜூனியர் குவான்டிட்டி சர்வேயிங் இதெல்லாம் என்னன்னு சொன்னா, இதுல எல்லாம் நார்மலா 1 அண்ட் 2 இயர்ஸ் ரெலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா கேட்டிருப்பாங்க. சரியானே. இப்ப நார்மலா இந்த 1 ஆர் 2 இயர்ஸ் ரெலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது நார்மலா உங்களோட இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங்குக்குள்ளே வந்துரும். இப்ப இதுல நீங்க சரியான உங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இதுல கேள்வி கேட்டு உங்களுக்கு ஏழும்ன்னு சொன்னால், நீங்க என்ன செய்யலாம்? இதுல யாரோ கேட்டீங்க. ஆ இதுல கேட்டீங்க. உங்களோட ஒரு ஃப்ரெஷர் என்ன செய்யலாம்? ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க போலாமான்னு. இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதுல ஜூனியர் குவான்டிட்டி சர்வேயர் கால் பண்ணியிருக்கான். இந்த ஜூனியர் குவான்டிட்டி சர்வேயர்ல அவன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டது ஒரு 1 டூ 2 இயர்ஸ் ரெலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். 1 டூ 2 இயர்ஸ்ங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டிருக்கான். இதுல நீங்க நான் போட்டிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டில சரியா நீங்க நீங்க அவனுக்கு ஆன்சர் பண்ணினீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷர் கூட என்ன செய்யலாம்? இதுல வொர்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாரி இங்க பாருங்க, குவான்டிட்டி சர்வேங்கிறது ஃபுல்லா கால் பண்ணியிருப்பான். சரியானே. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு நார்மலாக என்னன்னு சொன்னா, ஒரு கவர்ன்மென்ட் பிரைவேட் செக்டர்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரியானே. இப்ப அடுத்த கேள்வி. இப்ப அடுத்ததா யுனிவர்டெக்ல டிகிரி கம்ப்ளீட் பண்றவங்க மாஸ்டர் சார்ட்டர்ட் சைட் போக இயலாவா? அவங்க மாஸ்டர் டிகிரி MSc செய்யலாம். MScங்கிறது என்னன்னு சொன்னா, நம்மட யுஜிசிக்குள்ள வாரது. அதாவது யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்குள்ள ஸ்ரீலங்கன் லெவல்ல வாரது. ஆனா சார்ட்டர்ட் அவங்க போக இயலாது. ஏன்டின்னா அவங்க ஆர்ஐசிஸ் அவங்களோட யுனிவர்டெக்கே அ அக்ரிடேஷன் பண்ணல. சரியானே. அவ அக்ரிடேஷன் பண்ணாததால அவங்க சார்ட்டர்ட்க்கு போக இயலாது. அவங்க MSc அதாவது ஸ்ரீலங்கன் லெவலோட முடிக்கலாம். ஆனா ஸ்ரீலங்கன் லெவலோட முடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யுனிவர்டெக்ல முடிச்சவங்களுக்கு கவர்ன்மென்ட் ஜாப் கூட குடுக்கல. ஏன்டின்னா அவங்க யுஜிசி அப்ரூவ்ட் இல்ல. யுஜிசி ரெகக்னைஸ் தான். சரியானே. ஆ யுஜிசி டிப்ளோமா முடிச்சிருந்தால் வொர்க் எடுக்க இயலுமா ஃபாரின்ல? யுஜிசி டிப்ளோமாங்கிறது சாரி யுகே டிப்ளோமாங்கிறதுக்கு நாங்க ஷுவர் பண்ண இயலாது. ஏன்டா டிப்ளோமாங்கிறது ஒரு என்ட்ரி குவாலிஃபிகேஷன். ஒரு ஏ லெவலுக்கு நிகரான ஒரு குவாலிஃபிகேஷன்ங்கிறது அதால டிப்ளோமா முடிக்கிறார்களுக்கு நாங்க ஷுவர் பண்ண இயலாது. நீங்க ஹையர் நேஷனல் டிப்ளோமா முடிச்சீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வொர்க் ஷுவரா எடுக்கலாம். உங்கள்ட்ட நாலேட்ஜ் இருந்துச்சுன்னு சொன்னா, கட்டாயம் நீங்க எடுக்கலாம். இதுல நீங்க உங்களுக்கு பார்த்திருப்பீங்க, எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் இப்ப ஒரு ஹையர் நேஷனல் டிப்ளோமா முடிச்சவங்க, அவங்க புரமோட் ஆயி இப்ப ரியால் சாலரி என்ன செய்றாங்கன்னு சொன்னா, எனக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஸ்டூடண்ட் கான்டாக்ட் பண்ணி அவரு சொன்னாரு. அவர சாலரி துபாய்ல 15,000 AED. அவங்களோட துபாய்ல ரியால் கரன்சி 15,000 AED. ஏன்னு சொன்னா, அவரு இப்ப ஜாயின் ஆயி 2 இயர்ஸ் தான். அதுக்குள்ள அவருக்கு அ கூடுதலான புரமோஷன்ஸ் என்ன செய்யுதுன்னா கிடைச்சிட்டு. சரியானு. அப்ப இப்படியான விஷயங்கள் என்ன செய்யுதுன்னா, இதுல குவான்டிட்டி சர்வேயிங் சம்பந்தமா காணப்படுது. சரியானு. ஓகே. இப்ப நீங்க உங்களோட கேள்விகள நீங்க கேட்கலாம். PSN, HND PSN ஓகே.
ஆ கேட் ஹவுஸ் அவார்ட் பிரச்சனைன்னு சொல்றாங்க உண்மையா? ஓகே. இதுல நான் கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களுக்கு கிளியர் பண்ணணும். கேட் ஹவுஸ் அவார்டிங் அதாவது கேட் ஹவுஸ் அவார்டிங்கிறது யுகேட ஒரு அவார்டிங் பாடி. இப்ப ஸ்ரீலங்கால எப்படி டிவிஸ் இருக்கோ, அதே மாரி யுகேட கவர்ன்மென்ட் அவார்டிங் பாடி தான் கேட் ஹவுஸ். இந்த கேட் ஹவுஸ் பிரச்சனையான ஒரு பர்ட்டிகுலரா ஒரு கொலிஜிக்கு ஒரு ஈஸ்டர்ன்ல இருக்கிற ஒரு கொலிஜிக்கு மட்டும் தான் என்னன்னு சொன்னா, இதுல கதை என்னன்னு சொன்னா நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இத மத்தாக்கள்ட்ட நீங்க சொல்லுங்க என்னன்னு சொன்னா, இப்ப இதுல நார்மலா என்னன்னா, ஒரு கேட் ஹவுஸ் சர்டிபிகேட் ஒண்ணு வருதுன்னு சொன்னா, ஒரு ஸ்டூடண்ட்க்கு நாங்க அப்ளை பண்றோம்டா, ஒரு முதலாவது சர்டிபிகேட் ஒன்று எங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. சர்டிபிகேட்ல என்னன்னு சொன்னா, நாங்க அவங்களோட கரெக்ஷன் பார்த்துட்டு நாங்க அனுப்பினோம்னு சொன்னா, அவங்களுக்கு ஹார்ட் காப்பி ஒண்ணு வரும். சரியானே? இந்த சர்டிபிகேட்ட ஒரு பர்ட்டிகுலர் காலேஜ் என்ன செஞ்சுக்கின்றா, நேம் எல்லாம் மாத்திட்டு அவங்கள இஷ்யூ பண்ணி ஏன்டேன்னா கேட் ஹவுஸ் அவார்டிங் பாடிங்கிறது யுகேட கவர்ன்மென்ட் குவாலிஃபிகேஷன்ங்கிறதால, நம்மளோட பிரிட்டிஷ் கவுன்சில் என்னன்னா எடுத்துட்டு போனா, அங்க மின்ன அட்டஸ்டேஷன் பண்ணி குடுக்குற ஒரு செயற்பாடு எடுத்து போனா கண்ல காட்டினாலே அட்டஸ்டேஷன் நடக்கிற செயற்பாடு ஒன்று. இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி ஒரு பர்ட்டிகுலர் காலேஜ் என்ன செஞ்சுச்சுன்னா, அவங்களோட பேரெல்லாம் மாத்திட்டு, இத இஷ்யூ பண்ண தொடங்கிட்டு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 100 சர்டிபிகேட் மட்டும் இஷ்யூ பண்ண தொடங்கி, அந்த பர்ட்டிகுலர் காலேஜுக்கு மட்டும் தான் அந்த கேட் ஹவுஸ்ல அ பிரிட்டிஷ் கவுன்சில்ல பிரச்சனை வந்து. சரியானே. அவங்க அந்த கள்ள வேலை செஞ்சதால பிரச்சனை வந்த அந்த டைம்ல எங்கட காலேஜ்ல இருக்கிற சர்டிபிகேட் அட்டஸ்டேஷன் அப்ப அந்த பர்ட்டிகுலர் காலேஜ் என்ன செஞ்சுச்சுன்னா, இப்ப அவங்களோட சர்டிபிகேட் அங்க அடிபடலன்னா அவங்களோட டிமாண்ட் உடைஞ்சிரும்ன்றதுக்காண்டி அப்படி ஒரு பிளேட் என்ன செஞ்சுச்சுன்னா, அந்த அவார்டிங் பாடியில திருப்பி போட்டுட்டு. சரியானே. கேட் ஹவுஸ் ஆ சர்டிபிகேட் தான் இஷ்யூ. எங்கட ஒரு பிரச்சனையும் இல்லங்கிறத என்ன செஞ்சுட்டா, இதான் உண்மையான கதை. இப்ப வேணும்னு சொன்னா, நீங்க அந்த பிரச்சனை டைம்ல அட்டஸ்டேஷன் ஆயின ப்ரூஃப் எங்கள்ட்ட இருக்குது. எங்கட காலேஜ்ல சர்டிபிகேட் இருக்குது. நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, நான் உங்கள்ட்ட காட்டுவோம். சரியானே. நீங்க நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்குரிய ஆதாரம் காட்டுறேன். ஓகே. அடுத்தது சார் ஐ அம் ஃப்ரம் கோல் ஐசிபிடி கேம்பஸ் சர்டிபிகேட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐசிபிடி கேம்பஸ்ல நீங்க அ அவார்டிங் பாடிய பாருங்க. அது யுகேட அவார்டிங் பாடியா? அடுத்தது ஒஃப்கால் ரெகுலேட்டட் அது கவர்ன்மென்ட் அவார்டிங் பாடியா? அது அந்த சர்டிபிகேட்ல இப்ப சில கொலீக்ஸ் எழுதியிருக்கும் எப்படின்னு சொன்னா, எங்கட ஹெச்என்டி சர்டிபிகேட் எடுத்தீங்கன்னா, எங்கள்ட்ட மட்டும் தான் டிகிரி செய்யலாம். வெளியில டிகிரி செய்ய இயலா. அப்படி யாராவது கொலீக் உங்களுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா, அவங்களோட சர்டிபிகேட்ட நீங்க எடுக்காதீங்க. ஏன்டேன்னா, ஒரு ஹெச்என்டி சர்டிபிகேட் ஒண்ணு எடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க இலங்கையில எந்த யுஜிசி ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டியும் அக்செப்ட் பண்ணணும். அப்படி அக்செப்ட் பண்ணலாட்டி, அது உண்மையிலே ப்ராப்பரான சர்டிபிகேட் இல்ல. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எங்கட ஹெச்என்டி சர்டிபிகேட்ட பிகாஸ் டிகிரி ஒன்று தர மறுத்துச்சுன்னு சொன்னா, எங்கட சர்டிபிகேட் உண்மையிலே என்னன்னு ஒரு ப்ராப்பரான சர்டிபிகேட் இல்ல. சரியானே. ஆ இப்ப என்னன்னு சொன்னா, நீங்க நல்லா பாத்துங்க. அவங்களோட ஹெச்என்டி சர்டிபிகேட் வச்சுக்கொண்டு, நீங்க என்ன செய்யலாம்? எந்த யூனிவர்சிட்டிலயும் டிகிரி டிகிரி செய்யக்கூடியதா. இப்ப சிம்பிளான வழக்கம். நீங்க எந்த கேம்பஸா இருந்தாலும் சரிதான். அவங்களோட சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா, எந்த இன்ஸ்டிடியூட்லயும் அவங்க சொல்ற இன்ஸ்டிடியூட் மட்டும் இல்ல, இலங்கையில யுஜிசி ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட எந்த இன்ஸ்டிடியூட்லயும் நீங்க டிகிரி செய்ய இயலும்ன்னு சொன்னா, அது பெஸ்ட்டான சர்டிபிகேட். சரியானே. நான் ஆ இத கொலிஜ நான் சொல்லல. அடுத்து இது எந்த காலேஜ்ன்னு சொன்னா நல்ல. ஓகே. இத சொல்றது நான் பப்ளிக்ல சரியில்ல. சரியானே. அதால நான் இத சொல்லல. சாரி. ஆ ஐசிபிடி யுகே அஃபிலியேட்ன்னு சொன்னாங்க. அப்படி யுகே அஃபிலியேட் யுகே அஃபிலியேட்ங்கிறது ஆ எந்த விதத்தில சரின்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு ஹெச்என்டிங்கிற ஹையர் நேஷனல் டிப்ளோமாங்கிறது ஒரு ஹையர் மினிஸ்ட்ரி. அதாவது ஒரு அவார்டிங் பாடி தான் இஷ்யூ பண்ணணும். சரியானே. ஒரு ப்ராப்பரா சர்டிஃபிகேட்னா அவார்டிங் பாடி வேணும். அந்த சர்டிஃபிகேட்ட நீங்க இப்ப எந்த கேம்பஸ்க்கு போனாலும் என்னன்னு சொன்னா, நீங்க உங்கள அக்செப்ட் பண்ணணும். சரியானே. ஆ இந்த ப்ராப்பரா என்னன்னு சொன்னா, கொஞ்சம் அந்த கேம்பஸ ஆ கேட்கிறத குறைச்சுக்குங்க. என்ன சொன்னா, நாங்க அப்படி அத சொல்றது சரியில்ல. ஆ எந்த நீங்க அவார்டிங் பாடி எந்த காலேஜா இருந்தாலும் சரிதான். அவங்களோட சர்டிஃபிகேட் எடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க நார்மலா ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். அவங்களோட சர்டிஃபிகேட் எடுத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில யுஜிசி ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட RICC அக்ரிடேஷன் இல்ல. சரியானே. நான் சொல்ல வர்றது RICC அக்ரிடேஷன் இல்ல. சிம்பிளா யுஜிசி ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் என்ன செய்யணும்? அவங்களோட ஹெச்என்டி சர்டிஃபிகேட்ட அக்செப்ட் பண்ணணும். அப்படி ஹெச்என்டி சர்டிஃபிகேட்ட ப்ராப்பரா ஒரு காலேஜ் அக்செப்ட் பண்ணுது. இன்னொரு காலேஜ் அக்செப்ட் பண்ணுது இல்ல. இப்ப அவங்க சொல்ற காலேஜ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுது. வேற காலேஜ்ல அக்செப்ட் பண்ணுது இல்லன்னு சொன்னா, அது உண்மையான சர்டிஃபிகேட் இல்ல. அவங்க ஏதோ டீலிங்கோட தான் என்ன செய்றாங்கன்னா செய்றாங்க. சரியானு.
அடுத்தது என்னன்னு சொன்னா எந்த அவார்டிங் பாடியா இருக்கட்டும், எந்த கொலீஜா இருக்கட்டும், சிம்பிளா நீங்க என்ன செய்யுங்கண்டா, இத ஒரு பார்த்துட்டு நீங்க என்ன செய்யுங்கண்டா, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அடுத்தது ஆ சம்லா நீங்க கண்டக்ட் பண்ணுங்க. அடுத்தது ஹெச்என்டி முடிச்சுட்டு ஒர்க் போனீங்கன்னு சொன்னா, மினிமம் உங்களோட சேலரி 6000 ரியால் அல்லது ஏஇடி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா எடுக்கலாம். இப்ப ஹெச்என்டி முடிச்சுட்டு ஃப்ரெஷரா ஒர்க் போனீங்கன்னு சொல்லக்குள்ள, நீங்க மினிமம் 6000 எடுக்கலாம். உங்களோட 1 இயர், 2 இயர்ஸ் போகக்குள்ள நீங்க 10,000 ரியால் அதுக்கு மேல நீங்க என்ன செய்யலாம். என்னோட பை லக் அவங்க ஹெச்என்டி முடிச்சுட்டு ப்ராப்பரா இன்டர்வியூ ஒழுங்கான முறையில் அட்டெண்ட் பண்ணால் 10,000க்கு மேல ஏர்ன் பண்ணியும் இருக்காரு. சரியான இது இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் டிகிரி இருந்தா கல்ஃப்ல கியூஎஸ்ஆ ஒர்க் பண்ணலாமா? அது நீங்க போற கம்பெனியை பொறுத்தது. சரியானே. கேட் ஹவுஸ் அவார்டிங் கோர்ஸ் செஞ்சா முடிச்சா பிரச்சனை வந்தா என்ன செய்யறது? இது எப்படி இருக்குன்னு சொன்னா, டிவிசில நீங்க ஹெச்என்டி செஞ்சீங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு பிரச்சனை வருமான்னு கேட்கிற மாதிரி தான் நீங்க இருக்குது. ஏன்டா கேட் ஹவுஸ் அவார்டுங்கிறது அவங்களோட பேஜியை போய் பாருங்க. ஒஃப்கால் இருக்குல்ல. ஒஃப்கால்ங்கிறது என்னன்னு சொன்னா, யூகேட கவர்மெண்ட். அது ஸ்ரீலங்காவுல கவர்மெண்ட் டிவிசிக்கு எதுவும் பிரச்சனை வரும்னு சொன்னா, கட்டாயம் கேட் ஹவுஸுக்கும் வரும். சரியான. டிவிசிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னா, கேட் ஹவுஸுக்குமே எந்த பிரச்சனையும் வராது. இதான் சிம்பிளான பதில். சரியானே. அடுத்தது ஆர்க்கிடெக்ட் கிராஃப்ட்ஸ்மேன். கிராஃப்ட்ஸ்மேன் நீங்க ஒரு கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னு சொன்னா, அதோட நீங்க குவான்டிட்டி சர்வேயிங் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு குவான்டிட்டி சர்வேயிங் மூலமா ராஸ் பெர்சன் அடுத்தது ஆ உங்களுக்கு குவான்டிட்டி சர்வே டபுள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதாவது ராஸ்மன் நீங்க ஒரு கம்ப்ளீட் பண்றத விட, நீங்க ஒரு குவான்டிட்டி சர்வேயிங் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க ராஸ் பெர்சனுக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது டிஓ, டிஏ, ஜூனியர் குவான்டிட்டி சர்வேயர், ப்ரொக்யூர்மென்ட் அடுத்து இப்படி நிறைய போஸ்ட்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க குடுக்கலாம். பிஎஸ்என் உங்களோட கேள்வி பிழை. சரியான. பிஎஸ்என்ங்கிறத போல கேட் ஹவுஸும் ஒரு அவார்டிங் பாடி. 2ம் யூகேட அவார்டிங் பாடி. இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்த அளவுல நம்மட டிவிசி, நெஸ்கோ அடுத்தது அப்படி நிறைய அவார்டிங் பாடி இருக்கிற மாதிரி பிஎஸ்என்னும் கேட் ஹவுஸ் எல்லாம் யூகேட அவார்டிங் பாடி. சரியானு. ஆ பிஎஸ்என் ஹெச்என்டி ப்ரோக்ராம்ஸுக்கு கேட் ஹவுஸ் அப்ரூவல் இருக்காங்கிறது ஒரு பிழையான கேள்வி. சரியானு. ஏன்னு சொன்னா, பிஎஸ்என் ஒரு அவார்டிங் பாடி மாதிரி கேட் ஹவுஸும் அதே மாதிரி ஈக்குவலான ஒரு அவார்டிங் பாடி தான். அசாத்மோஸ் என்ன கேட்கீங்க? ஸ்ரீலங்கா கேட் ஹவுஸ் செக்ரட்டரியான இன்ஸ்டிடியூட் எந்த வெப்சைட்ல வெரிஃபை பண்ற? ஓகே. ஸ்ரீலங்காவுல கேட் ஹவுஸ் செக்ரட்டரியான இன்ஸ்டிடியூட்ட அவங்களோட கேட் ஹவுஸோட வெப்சைட்ல நீங்க வெரிஃபை பண்ணலாம். இப்ப அவங்களுக்கு மெயில் பண்ணினீங்கன்னு சொன்னா, அந்த இன்ஸ்டிடியூட் நேம அவங்க வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்களோட பேஜ்ல போனீங்கன்னு சொன்னா, இன்குவரி ஒரு இடம் இருக்கும். அதுல போய் நீங்க அந்த இன்ஸ்டிடியூட் நேம சரியான ப்ராப்பரான நேம குடுத்தீங்கன்னு சொன்னா, அவங்க அக்ரிடேட் ஆன இன்ஸ்டிடியூட்டாங்கிறத சொல்லுவாங்க. ஸ்டன்ஃபோர்ட்ல கேட் ஹவுஸ் தான் அப்ரூவல். சரியானு. ஓகே. இதுல இப்ப என்டிக்யூஎஸ்ங்கிறது நார்மலா என்விக்கு லெவல் 5 அடுத்து சிக்யூஎஸ் சர்டிபிகேட் இப்ப என்விக்கு லெவல் 4 இவங்கெல்லாம் டைரக்டா ஹெச்என்டி நீங்க செஞ்சுட்டு டாப் அப் டிகிரி எடுக்கலாம். ஒரிஜினல் காலேஜ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவது எப்படி? சம் ஸ்ரீலங்கா பிரைவேட் காலேஜ் சர்டிபிகேட் என்னன்னு சொன்னா, ஒரிஜினல் சர்டிபிகேட்ன்றேன்னா நான் காட்டினேன் உங்களுக்கு. இப்ப நார்மலா என்னன்னு சொன்னா, ஒரு சர்டிபிகேட் என்ன செய்யணும் அப்படி சொன்னா, இது 3ம் இந்த 3 சர்டிபிகேட்டும் உங்களுக்கு தந்திரிக்கணும். சர்டிபிகேட், மொடியூல் அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ட். இந்த 3ம் என்னன்றேன்னா, ஃபாரின் மினிஸ்ட்ரியில என்னன்னு சொன்னா, உங்களுக்கு அட்டஸ்டேஷன் பண்ணப்படும். இப்ப உதாரணத்துக்கு டிரான்ஸ்கிரிப்ட் அட்டஸ்டேட் பண்ணி தர மாட்டோம். மத்ததெல்லாம் அட்டஸ்டேட் பண்ணுவோம்ங்கிற கதை இல்ல. 3ம் ப்ராப்பரா அட்டஸ்டேஷன் பண்ணணும். அப்படி அட்டஸ்டேஷன் பண்ணாதான் அது ஒரிஜினல் சர்டிபிகேட். சரியானு. என்னன்னு சொன்னா, ஹிமாஸ் ஒரு பிரைவேட்டா நீங்க கண்டக்ட் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன சொன்னா, பப்ளிக் பிளேஸ்ல நம்ம எந்த ஒரு அவார்டிங் பாடியும், எந்த ஒரு கொலீஜையும் பத்தி நம்ம என்ன செய்யலாம்னு பேச இயலாது. சரியானு. எங்களோட சிச்சுவேஷனை நீங்க தெரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு அவார்டிங் பாடியையும், எந்த ஒரு இதையும்
நாம் பேச இயலாது. நீங்க பிரைவேட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம பேசுவோம். சரியானே. ஓகே. அ வேற யாராவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, முக்கியமான அறிவித்தல் உண்டு. நாங்க இப்ப எங்கட வீக் டே பேட்ச், வீக்கெண்ட் எங்கட காலேஜ்ல ஆன்லைன் அடுத்தது அ பிசிக்கல் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஆன்லைன்னு சொல்லக்குள்ள அ நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, வீக்ல 2 டேஸ் நைட் டைம்ல 8 டூ 9:30 உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அ இது என்னடா ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்காண்டி மீன் பண்ணி தான் நாங்க கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது தூர பிரதேசத்தில இருக்கிறவங்களும் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணலாம். இதுல ரெக்கார்டிங் வீடியோஸ் அவைலபிள். அடுத்தது இதுல என்னன்னா, ஒரு பிசிக்கல் கிளாஸ்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. உங்களுக்கு என்ன செய்யணும்னா, கட்டாயம் இந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். சரியானே. அடுத்தது என்னன்னு சொன்னா, பிசிக்கல் கிளாஸ் எங்கள வீக் டேஸ்ல ஒரு பெட்ச் ஒண்ணு போயிட்டு இருக்கு. வீக்கெண்ட்லயும் பெட்ச் ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஆ 2லயும் என்னன்னு சொன்னா, இந்த முறை ஏ லெவல் லீவர்ஸ் அதாவது ஏ லெவல் எழுதினவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்து கொண்டிருக்கு. இப்ப கிளாஸஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு, ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு. இதுல இந்த மந்த்துக்குள்ள குயிக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. ஐடியாஸ் இருக்கிறவங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட ஃபேமிலிஸ், பேரண்ட்ஸ், உங்களோட பிள்ளைகள் இருந்தாலும் இதுல கால் பண்ணுங்க. இதுக்குரிய டீட்டெயில்ஸ நாங்க சொல்றோம். சரியானே. ஓகே. இல்ல டிகிரி புரோகிராம் எல்லாம் ஆன்லைன் தான். அத சவுதில அக்செப்ட் பண்றதுங்கிறது பொய். ஏன்டேன்னா, டிகிரில நீங்க யாரும் வேலைய படிக்க போறதில்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிகிரில மேனேஜ்மென்ட் தான் படிக்கீங்க. ஃபுல்லா நோட் சப்ஜெக்ட். அதால ஆன்லைன் ஓகே. இப்ப டிகிரியோட கோர்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா, 8 லேக் டூ 9 லேக்ஸ் வரும். அப்ப அத நீங்க ஊர்ல இருந்து சமாளிக்க இயலாது. ஃபாரின் ஹெச்என்டி முடிச்சுட்டு நீங்க ஃபாரின் போயிட்டு அத ஆன்லைன்ல ஃபாலோ பண்ணணும். அடுத்தது என்னன்னு சொன்னா, டிகிரி முடிச்சீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் நீங்க சவுதி இன்ஜினியரிங் கவுன்சில்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இயலும். சரியானே. அப்ப இந்த வேர்டுங்கிற சவுதியில அக்செப்ட் பண்றாங்க இல்லங்கிறது பொய். சரியானே. அடுத்தது ஹெச்என்டி வித் 5 இயர்ஸ். நோ. டிகிரி வித் 5 இயர்ஸ் தான் சார்ட்டர்ட் குவான்டிட்டி சர்வேயர் ஆகலாம். சரியானே. எம்எஸ் ஹெச்என்டி இல்ல. டிகிரி வித் அதாவது ஆர்ஐசிஎஸ் அக்ரிடேஷன் பண்ணப்பட்ட டிகிரி வித் 5 இயர்ஸ் தான் சார்ட்டர்ட் குவான்டிட்டி சர்வேயர் ஆகலாம். ஓகே. இந்த கூகுள் ஃபார்ம ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்றவங்களுக்கு என்னன்னு சொன்னா, ஆ உங்களுக்கு என்னன்ட்டுன்னா, உங்களோட சர்டிஃபிகேட் கிடைக்கும். இதுல கிளியரா உங்களோட நேம மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட இமெயில் அட்ரஸையும் கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. அவங்களுக்கு கட்டாயம் என்ன செய்ய முடியும்னா, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து சேரும். தேங்க் யூ. அடுத்தது இதுல ஏதும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதுல டவுட்ஸ் உள்ளவங்க கேளுங்க. அடுத்தது இந்த கோர்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ற யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, எங்கள பிரைவேட்டா கான்டாக்ட் பண்ணலாம். ஆ எங்களோட கொலீக் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களோட போஸ்டர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களோட கொலீக் நம்பர் இருந்திருக்கும். இதுல யாரும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா கேளுங்க. எங்கட ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நிந்தவூர்ல அமைஞ்சிருக்கு. நாங்க இதுல டிப்ளோமாவுல ஒரு கவர்ன்மென்ட் குவாலிஃபிகேஷனும், அடுத்தது ஹெச்என்டிங்கிறது நாங்க யுகே பேஸ் குவாலிஃபிகேஷனும் குடுக்குறோம். ஏன் டிப்ளோமா கவர்ன்மென்ட் குவாலிஃபிகேஷன் குடுக்குறோம்னு சொன்னா, அவரு ஒரு இப்ப ஸ்ரீலங்காவிலயும் வந்து வொர்க் பண்ணணும். அவரு இப்ப ஃபாரின்லயே ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருக்க போறதில்ல. ஸ்ரீலங்காவிலயும் வந்து
ஒரு ஒர்க் பண்ணணும். அடுத்து ஸ்ரீலங்காட ஒரு முக்கியமான என்ட்ரி குவாலிஃபிகேஷன் அதாவது பேசிக் குவாலிஃபிகேஷன் ஸ்ரீலங்காட கட்டாயம் இருக்கணும்ன்றதுக்காண்டி தான் நாங்க என்ன செய்றோம் அப்டி சொன்னா, இதுல நாங்க அவங்களுக்கு இது குடுத்திருக்கோம். சரியானே? அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் குவான்டிட்டி சேவிங். எஸ். ஆர்ஐசிஎஸ் அப்ளை பண்ணலாம். ஏன்டனா இது மா இதுல ஐக்யூஎஸ்எல்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா, நீங்க ஆர்ஐசிஎஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஏன்டா ஆர்ஐசிஎஸ் என்னன்னு சொன்னா, சாரி ஐக்யூஎஸ்எல் என்னன்னு சொன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவை கீழ டைரக்ட்டா வருது. சரியானே? இந்த கூகுள் ஃபார்ம எல்லாரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஃபில் பண்ணுங்க. ஆ ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் என்னன்ட்டுன்னா, நீங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணினீங்கன்னு சொன்னா லீவ் ஆகலாம். சரியானே? ஆ யுனிவெடெக்ல ஸ்டடி பண்றேன். எஸ். பிரைவேட்டா பேசலாம். என் நம்பர் இதுதான். எல்லோரும் கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இந்த கூகுள் ஃபார்ம ஃபில் பண்ணிட்டு லீவ் ஆகுங்க. உங்களோட பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க மெயில்ல தான் அ அனுப்புவோம். அதுக்கேத்த மாரி மெயில் ஐடி, உங்களோட நேம் எல்லாத்தையும் அ கன்ஃபார்ம் அதுல குடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் இஸ்லாம். சொல்லுங்க. அதுல அந்த ஃபார்ம நம்ம ஃபில் பண்ணக்குள்ள ரீமார்க்ன்ற ஆப்ஷன் இருக்குது சார். நம்மளே ஃபில் பண்ணணுமா? இல்ல இல்ல அதுல உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துன்னா, ஏதாவது ரீமார்க் எழுதலாம். இல்லாட்டி அத நார்மலா விட்டு போட்டு நீங்க சப்மிட் பண்ணாலும் சரி. ஓகே சார். சார் இது ஃபில் பண்ணியாச்சு சார். இப்ப இது முடிஞ்சானே? ஓகே. லீவ் ஆகலாம். ஆ ஓகே. தேங்க் யூ. ஓகே சார். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச் சார்.
சர்டிஃபிகேட் 2 டேஸுக்குள்ள உங்களுக்கு மெயில்ல செக் பண்ணுங்க. ரிசீவ் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ. இதோட எல்லாரும் நான் இதோட லீவ் ஆகுறேன். எல்லோரும் இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபில் பண்ற அவங்களுக்கு மட்டும்தான் என்னன்னு சொன்னா இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகும். எல்லாரும் குயிக்கா ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க ஃபில் பண்ணிட்டு லீவ் ஆக இயலும். இதுல அன்சார் முகமது சிமர், ஹம்தான், ஹுஸ்னி, முகமது ரிஃபான், சஹான், சாக்கிர், சாமில் இவங்க பேர் 9 பேரும் குயிக்கா ஒரு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு லீவ் ஆகலாம். ஓகே சாமில், கால் எடுங்க நீங்க. ஓகே. தேங்க் யூ. இதோட இதை முடிச்சு கொள்ளுவோம். தேங்க் யூ வெரி மச். சார் உங்க நம்பர் உங்களோட நான் மெசேஜ் பண்றேன்னா வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல நான். நான் மெசேஜ் பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகே தேங்க்ஸ். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண எல்லோரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா லீவ் ஆகலாம். இதுல 7 பார்ட்டிசிபென்ட் இருக்கீங்க. பார்ட்டிசிபென்ட் என்ன மாதிரி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்களா? லீவ் ஆகலாமா?